Beyond the Flock, the Science and Art of Goat Herding. மேய்ச்சல் சமூகம் தமிழ்நாட்டில் ஆடமேய்க்கும் சமூகங்களின் நிலம் சார்ந்த மரபுகள். I call Mr. Thangavel, A. Thangavel. Thangavel is a pastoralist with over 30 years of experience, has dedicated his life to managing sheep flocks in Pungulam near Muttukkulattur. His livelihood is deeply intertwined with the common spaces, Porombok lands, pasture grazing areas, paddy fields, and similar. Excuse me. This reflects a symbiotic relationship which he shares with the landscape around him. As one of the last practitioners of what is known as transhumans, an ancient migratory practice of pastoralists from Ramnad to Tanjore, his life is a testament to the enduring wisdom of traditional herding. Thangavel's insights offer a unique and profound perspective on the intricate connections between community land use, agricultural practices, and sustainable livelihoods. Welcome, Thangavel. In conversation with Thangavel is Kadir Nambi. Kadir Nambi is an organic farmer and the editor-in-chief of Kidai magazine. Thank you. இப்படியானது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக அமையும்னு நாங்கள் நினைக்கல. குறிப்பாக ஒரு சின்ன முன்னுரையோடு நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் சர்ரு புர்ருங்கிற சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வில் ஒரு இடத்துல ஆடு மாடுகளுடைய குளம்படி சத்தத்தை கேட்கணும்னு இத்தனை மக்கள் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது திக்குமுக்காடி போய் தான் உட்காந்துருக்கோம் ரெண்டு பேருமே. ஆனால் எங்களை வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திய விதமாக முன்னாடி பேசின அக்கா வந்து எல்லோரும் நம்ம மக்கள் அப்படின்னு சொன்னப்போ அது ரொம்ப எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. ஸோ அவர்களுடைய வழித்தடத்தில் பாஸ்கர் ஆறுமுகம் என்று எனக்கு அறிமுகமான பாஸ்கர் மணிமேகலை அவர்களுடைய குளம்படி தடத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை கொண்டு போக நினைக்கிறோம். இந்த நிகழ்வு குறித்து முதல்ல சொல்லும் பொழுது புறம்போக்கியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்தின போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இந்த வார்த்தை அப்படிங்கிறது, இந்த புறம்போக்கு அப்படிங்கிறது இவர்களுக்காகவே படைக்கப்பட்டது, ஆகவே இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. அப்போ இந்த நிகழ்ச்சி யார் நடத்த போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா குறிப்பாக இன்றைக்கி அதுவும் இந்த ஆடு மாடுகள் குறித்தான உரையாடல்கள் அப்படிங்கிறது, அதுவும் இந்த நகர்ப்புறம் சார்ந்த இடங்களில் பார்க்கும் பொழுது வேறு விதமான புரிதல்களோடு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான உரையாடலை முன்னெடுப்பதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது எங்களுக்கு. அது ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மாட்டு அரசியல் சூழல், பின்னணி சூழல்களுக்குள்ளே இதை யார் முன்னெடுக்கிறா, அப்போ அவங்க பின்னாடி நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு தான் நான் இதை அணுகினேன். அப்போது நித்யானந்த் ஜெயராமன் ஐயாவும் டிஎம் கிருஷ்ணா அவர்கள் நான் தெரிஞ்சு உங்களுக்கு அவர் ஒரு கழக குரலோன்னு தெரியும். நித்யானந்த் ஜெயராம் அவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தேன். ஓகே, இது சரியான இடம் தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதோடு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டோம். உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியோடையும் உங்களை சந்திப்பதில் ஒரு மன நிறைவோடும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொட விரும்புகிறோம். ஆல் ஃப்ளஷ் இஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரிதலோடு நான் தங்கவேல் அண்ணன்கிட்ட போகும்பொழுது, தம்பி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தம்பி, ஆட்டுக்கு வந்து புல் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி தான் அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது தான் அவர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார். இப்போ அந்த அவர்கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம உள்ள வாங்கிக்கிட்டு வெளியே எடுத்து கொண்டு வருவோம். அண்ணே வணக்கம்ண்ணே. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இப்போது அந்த ஆடு மாடுகள் குறித்து நம்ம பேசும்பொழுதுண்ணே, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, இந்த தொழிலுக்கு எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன அறிமுகமாக கொடுத்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம். வணக்கம். என் சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுக்கா பூக்குளம். நான் 18 வயசுலேருந்து அப்பா அம்மாவுடைய பார்வையிலேருந்து இந்த தொழிலுக்கு வந்தேன். அதுலேருந்து இப்போ வரையும் இந்த நடைமுறையில் இந்த ஆடு மேய்க்க தொழிலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். 18 வயசில் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே இதில் தான் இருக்கீங்க? இன்ன வரைக்கும் வந்தது. சரி, இப்போது உங்கள் ஆடு அப்படிங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான ஆடு வளர்க்க, ஏன்னா இப்போ பொதுவாக நமக்கு என்ன நினச்சிருக்கோம்னா
ஆடுல வந்து வெள்ளாடு செம்மறி ஆடுங்கிற ஒரு பிரிவினை தெரியுது. இருக்கு. நீங்க என்ன ஆடு வளர்க்குறீங்க? நான் வந்து ஒரு 8ஆவது வகுப்பு படித்தேன். அந்த காலகட்டத்தில் வந்து ராம்நாடு ஒயிட்டு. ராம்நாடு ஒயிட்டு. ஆமாம், அதாவது கருப்பு பொட்டு புள்ளி உள்ளது, சிவப்பு பொட்டு, இந்த மாதிரி கண்கருப்பு இதுதான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த இனங்கள் வந்து அடியோடு மாறி போச்சு. மயிலம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டுநாடு, நம்ம வழக்கு சொல்லக்கூடிய மயிலம்பாடி ஆடு. ஓகே, இப்போ அவங்களுக்கு ராம்நாடு ஒயிட்டை வந்து நம்ம சொல்லிட்டோம். அது எப்படி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பருத்திவீரன் படத்தில் ஐயோ ஐயோன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஆடுகள் பார்த்தீங்கன்னா ராம்நாடு ஒயிட்டு, கண்கருப்பு ஆடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம அங்காடி தெரு எடுத்தவர் பேர் மறந்துட்டேன். அங்காடி தெரு படம் எடுத்தாங்களே அவர், வெயில் படத்தில் வெயிலோடு விளையாடுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் அந்த பாடல் வரும்பொழுது அந்த குழந்தைகள்லாம் அந்த ஃப்ளாக் பின்னாடியே ஓடுவாங்க. அந்த ஆடுகளும் வந்து ராம்நாடு ஒயிட்டுன்னு சொல்லக்கூடிய கண்கருப்பு ஆடு. அது இன்றைக்கி வந்து எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷஸாக மாறி இருக்குது. முதல்ல அவங்க ராம்நாடு ஒயிட்டு வச்சுருந்தாங்க. இப்போ மயிலம்பாடின்னு சொல்லக்கூடிய நெல்லூர் ரகங்களுக்கு வந்துட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் ஏன் இந்த நெல்லூர் ரகங்களுக்கு வந்தீங்க? இல்லை, காலப்போக்கில் வந்து ஆடு எல்லாம் வெண்மையாக இருக்கணும், எடை கூடுதலாக உள்ள ஆடுகள் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள், அதாவது அப்பா தாத்தா காலத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறிடுச்சு அந்த இது. அப்போ ராம்நாடு ஒயிட்டோட மயிலம்பாடி வந்து எடை கூடுதலாக இருக்கும். எடை கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ராம்நாடு ஒயிட்டில் தான் அதிகபட்சம். ராம்நாடு ஒயிட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். மயிலம்பாடி வந்து வெயிட் கூட இருக்குது. வெயிட் கூட இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி, கொஞ்சம் கம்மி. அதுக்கு இது கம்மி. அது ஓகே. சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ ஊர்களில் வந்து நீங்கள் சரி, கிடையிலேருந்து ஆரம்பிப்போம். கிடைனா என்ன? இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிடைனா என்னன்னு தெரியாது. கிடைனா எங்கே என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? கிடை அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து வெளிப்பெயர்ந்து மற்ற இடங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களை ஆடுகள் நம்ம ஒரே ஊரில் எல்லாரும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு 80-90களில் ஒரு ஊரில் வந்து 100 வீடுகள் இருக்குன்னா எப்படி வந்து 70 குடும்பங்களில் ஆடுகள் இருக்கும். அந்த ஒரு 70 குடும்பத்தில் உள்ள ஆடை ஒரே ஊரில் வந்து மேய்க்க முடியாது. அதனால இடம்பெயர்ந்து அங்கே எங்கே வேறு ஊர்களில் போய் நம்ம அந்த தொழிலை செய்கிறோம். அப்போ விளைநிலங்களில் கடை போட்டு அவங்க அதுக்கான ஒரு தகுந்த ஊதியத்தை கொடுப்பாங்க. அதான் நம்ம அன்றாட செலவுக்கு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை நடத்திக்கிட்டு. இப்போ நீங்கள் சொந்த ஊர் ராமநாதபுரம். ஆமாம். இப்போ இருக்கிறது தஞ்சாவூர். இப்போ இருக்கிறது தஞ்சாவூர். இந்த ராமநாதபுரத்துக்கும் தஞ்சாவூருக்குமான பயணம் எப்படி இருக்கும்? பயணம் அப்படிங்கிறது முக்கியமாக ஊரில் திருவிழா, முக்கியமான ஒரு விசேஷங்கள் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வருஷத்தில் 4 முறை 5 முறை போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குமே ஒழிஞ்சு அதிகமாக ஊரில் வாழ்க்கை முறை இல்லை. அப்போ நீங்கள் தஞ்சாவூரில் தான் இருக்கிறீங்க? ஆமாம், தஞ்சாவூர். எப்போவுமே தஞ்சாவூரில் தான் இருப்பீங்க? எப்போவுமே தஞ்சாவூர். சரி, ஆடு எப்படி ஓட்டிட்டு போனீங்க ராமநாட்டிலேருந்து முதுகுளத்தூர்லேருந்து தஞ்சாவுக்கு? இப்போ வண்டிவாசி வந்துருச்சு. முன்னாடிலாம் நீங்கள் எப்படி கொண்டு போயிட்டு இருந்தீங்க? முன்னாடி வந்து ரோட் சாலை வழியாக கொண்டு வரது ரொம்ப சிரமம் இல்லை, போக்குவரத்துக்கெல்லாம் அந்த அளவுக்கு கடுமை இல்லை. அந்த காலகட்டத்தில் வந்துடும். இப்போ நாங்கள் வந்து 35 வருஷம் ஆச்சு. சரி, பக்கத்தில் தான் ஒரு தாலுக்காக்குள்ளே, இப்போ ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, அந்த ஒரத்தநாடு தாலுக்காக்குள்ளே இருக்கிறனால வந்து பயணங்கள் வந்து ஒரு கடுமையாக இருக்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த போக்குவரத்துகள் நெரிசல் குறையக்கூடிய காலகட்டங்கள், அதாவது அந்த இரவு 11 மணிக்கு பிறகு அந்த ஆடுகளை வந்து அந்த சாலை வழியாக பத்திரக்கான பணிகள் செய்யும். ராமநாட்டிலிருந்து தஞ்சாவூருக்கு போகிற பாதை உங்களால் சொல்ல முடியுமா? எந்தெந்த பாதையில் நீங்கள் ஆடு ஓட்டிகிட்டு போனீங்க அப்படிங்கிற பாதைகளை? அதாவது நம்ம கிழக்கு கடற்கரை சாலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, தஞ்சாவூரில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, சேதுபாபா சத்திரம், கட்டுமாவடி, ஜெகதாப்பட்டினம், மீமீசல். இல்லை, இங்கே நான் கேட்குறது ராமநாதபுரத்திலிருந்து நீங்கள் போகிறீங்க இல்லையா பாதை, அந்த பாதையை கேட்குறேன் நான். ஏன்னா குறுக்கு பாதைகள் வந்து வர்றதுக்கு நான் வயல் வழி வர்றது ரொம்ப நாட்கள் ஆகும். சரி, சாலையில் வர்றது வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும். முதன்மை சாலையிலேயே போகிறீங்க? ஆமாம், அந்த சாலையை தான் நான் கேட்குறேன். எந்தெந்த சாலையை பயன்படுத்துங்கன்னு கேட்குறேன். ஆமாம், கிழக்கு கடற்கரை சாலை தான். முழுக்க கிழக்கு கடற்கரை சாலையிலேயே நீங்கள் தஞ்சையை அடைஞ்சிருவீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இல்லை, ஏன்னா வந்து அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே அதுக்கான சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம். சரி, அதிகமான தூரங்கள் வேண்டாம் அப்படிங்கிறனால, பயணங்களில் பாதுகாப்பு இல்லை, விபத்துக்களில் தவிர்க்கணுங்கிற வகையில் அந்த வழியை தவிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்டத்துக்குள்ளே இருந்துக்கிறோம். சரி, இப்போது இந்த கிடை அமர்த்தும் பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன? சவால்கள் அதிகமான மழைகள் பெய்கிற வந்து வயல்வெளியில் இருக்கையில் ரொம்ப சிக்கல். அதாவது ஒரு வாரம் 15 நாள் கூட இடைவிடாமல் மழை பெய்யும், தொடர்ச்சியாக மழை பெய்யும். அப்போ வயல்கள் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடும். அப்போ அந்த ஆற்றங்கரை, குளத்தங்கரை, அதாவது இப்போ கொஞ்சம் கிராம சாலைகளில் கொஞ்சம் அதிகமாக போக்குவரத்து இல்லாத அந்த ரோடு ஓரங்கள், அதுகளில் அதை கொஞ்சம் மேய்ச்சலில் பயன்படுத்துவோம். ரெண்டாவது வந்து நம்ம இரவுகளில் ஒரு சில பகுதிகளில் நம்ம நெட்டு வலை தான் கட்டிட்டு தான் தூங்குறோம். அந்த சவாலில் ஒரு பிரச்சனை, நாய், தெரு நாய், அதாவது பராமரிப்பு இன்றி தெரியக்கூடிய நாய்கள் வந்து நம்ம நல்லா அசந்து தூங்கிட்டோம்னா அந்த மாதிரி கடிச்சு விபத்துக்கள் நிறைய நடந்துருக்கு. அதாவது நீங்கள் கிடை அமர்த்துறீங்க. கிடை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வயல்வெளிகளில் வெள்ளாடு இல்லை, செம்மறி ஆடுகள். குறிப்பாக செம்மறி ஆடுகளை வந்து இவங்க கால்நடையாக
ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து முதுகுளத்தூர்லேருந்து எங்கள் சிவகங்கை வருவாங்க, காளையார் கோயில் வருவாங்க, அப்படியே காரைக்குடி, புதுக்கோட்டை, புதுக்கோட்டையிலேருந்து அப்படியே கரம்பக்குடி. இப்போ இவர் இருக்கிறது வந்து கரம்பக்குடி. கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து கீழத்தஞ்சை வரைக்கும், இப்போ டெல்டா தென்படுகைன்னு சொல்லக்கூடிய கீழத்தஞ்சை வரைக்கும் தொடக்க காலங்களில் கால்நடையாகவே போவாங்க. இப்போ வந்து டாடா ஏஸ் போன்ற வண்டிகள் வந்ததுக்கு பிறகு அந்த வண்டியில் வந்து இந்த கால்நடைகளை ஆடுகளை செம்மறி ஆடுகளை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இவரோட குடும்பம் வந்து தஞ்சையில் இருக்கும், ஊரில் முதுகுளத்தூரில் சாயல்வெளியில் இருக்கும். இவர் மட்டும் தஞ்சையில் இருப்பார். நல்லது கெட்டதுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டுருப்பார். இவரை போன்ற எத்தனையோ கிடைக்காரர்கள் தமிழகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள். அவர்களெலாம் இவர் ஒரு 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 ஆளாக நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அவர்களின் ஒரு குரலாக நான் இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிறேன். நன்றி. இப்போ கிடை அமர்த்துறது அப்படிங்கிறது மேய்ச்சலுக்கு போகும். மேய்ச்சல் போயிட்டு வந்தது பிறகு அந்த இரவு அந்த வயலில் அந்த செம்மறி ஆடுகளை அடைய வைப்பாங்க. அது அந்த செம்மறி ஆடுகள் வந்து அந்த வயலில் படுத்து இருக்கும் பொழுது அவை போடுகின்ற இந்த புழுக்கை, சிறுநீர் இவையெல்லாம் வந்து அந்த அந்த நிலத்துக்கு உரம் கொடுப்பதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 30 ஊர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா உங்களுடைய கால ஓட்டத்தில்? 30 ஊருக்கு அதிகம் இருக்காது, அதுக்குள்ளதான் 30 ஊருக்குள்ளே இருக்கும். ஆனால் இவங்க வந்து இந்த 30 வருஷமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலங்களை வளப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போது டிஎன் அக்ரி டெக்கோடைய வெப்சைட்டில் போய் இப்போயே பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கிறதுனால நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் ஷீப்ஸ் அண்ட் பெர்ட்ஸ் போட்டிங்கன்னா அது லிஸ்ட் பண்ணிடுறாங்க. ராம்நாடு ஒயிட்டு, நெல்லூர், சென்னை சிவப்பு, மேச்சேரி, இப்படி எல்லா வகையான வெரைட்டிஸ் போட்டுறாங்க. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் போடுறாங்க, தன்மைகள், அதனுடைய எடை கூட எல்லாத்தையும் போட்டுறாங்க. ஆனால் அதில் சொல்லப்படாத ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிடை அமர்த்துதல். இந்த கிடை அமர்த்துதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று நெடுக இந்த தொடக்கமாக இந்த பணி இருந்துக்கிட்டே இருக்குது. வயல்களை வளப்படுத்துவது. அன்று இரவு இந்த ஆடுகளை அங்கே கடை அமர்த்தும் பொழுது இவை போடுகின்ற சாணம், அதாவது புழுக்கை, சிறுநீர், அந்த ஆட்டினுடைய ரோமம் இவையெல்லாம் வந்து அந்த அந்த ஃபெர்டைல் பண்ணும், அந்த நிலத்தை வந்து வளப்படுத்தும், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கொடுக்கும். அதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து இந்த செம்மறி ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து முதன்மையான பணி என்னன்னு கேட்டிங்கன்னா நிலத்தை வளப்படுத்துவது மட்டும்தான். கறி அப்படிங்கிறது ரெண்டாவது. இண்டஸ்ட்ரியல் ஐடியாஸ் வந்ததுக்கு பிறகு தான் அவர்கள் வந்து மீட் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதற்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு வளர்க்குறவர்கள், நீங்கள் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டாலே பார்த்தோம்னா கூட எங்கேயுமே வந்து செம்மறி ஆடை வந்து இவங்க கறிக்கு பயன்படுத்தியிருக்காங்க, பயன்படுத்தலன்னு சொல்லலை. ஆனால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கிடை அமர்த்துவது தான். இந்த கிடை அமர்த்துவது என்பது இந்த நிலத்தை வளப்படுத்துவது. நம்ம முதல் செஷன் பார்க்கும்பொழுது அது ஒரு மருதத்திணை பற்றிய ஒரு செஷனாக இருந்துச்சு. மருதத்திணையில் வந்து அவங்க முழுக்க வேளாண் பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு போனாங்க. ஆக்சுவலாக இன்டகிரேட்டடாக இருந்துச்சு ரெண்டுமே. இப்போ நீங்கள் சார் ஆல்பர்ட் ஹோவர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொல்கிற வந்து வித்தவுட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் யூ கேனாட் டூ ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவார். கால்நடைகளின்றியும் விலங்குகளின்றியும் தாவரங்களுமின்றியும் நீங்கள் வேளாண்மை செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்பொழுது இன்டகிரேட்டடாக இருந்தது வந்து இன்றைக்கி 2 வேறு ஸ்பெஷலைசேஷனாக மாறி போயிடுச்சு. இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுச்சு இது ரெண்டுக்குள்ளே. இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்டை போய் நீங்கள் வந்து இந்த செம்மறி ஆடை பற்றியோ இல்லை மாடுகளை பற்றியோ கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசியாலஜியாக பேசுவாங்க ஒழிய அதனுடைய ப்ராக்டிகலிட்டி அவங்களுக்கு தெரியாது. அதே போல் இந்த பக்கம் இவங்களுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த ஃபிசியாலஜி பேசுவாங்க. ஆடு மாடுகளுடைய எப்படி நம்ம வந்து மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி மீட்டுடைய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசுவாங்களே ஒழிய இவை வேளாண்மையில் என்ன மாதிரியான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க ப்ரைம் ஃபேக்டராக கவனிக்கிறது இல்லை. அப்போ இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. இப்போ நாங்கள் வழக்கு சொல்ல எப்படி சொல்லுவோம்னா சம்சாரின்னு சொல்லுவோம், விவசாயிகளை சம்சாரின்னு சொல்லுவோம், இவங்களை கீதாரின்னு சொல்லுவாங்க. இப்போ சம்சாரிக்கு கீதாரிக்கமான உற்பத்தி உறவுகள் இருந்துச்சு. அந்த உற்பத்தி உறவுகள் முன்னாடி பாஸ்கர் சொன்னது போல் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு மெக்கானிசேஷன் வந்ததுக்கு பிறகு இந்த உறவுகளில் வந்து அந்த பாண்டிங் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ டிபெண்டன்சி உடையுது. ஆனாலும் கூட இன்றைக்கும் வரைக்கும், ஏன்னா அந்த டிபெண்டன்சி மொத்தமாக அழிஞ்சிருந்திருந்தால் இவர் இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டார். இன்றைக்கும் ஈவன் தோ தே கோ ஃபார் கெமிக்கல் இன்டென்சிவ் ஃபார்மிங், தே ஆர் கோயிங் ஃபார் பெண்டிங் த ஃபீல்ட் ஆல்சோ. அப்படி இருக்கும்பொழுது இந்த கிடை அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான பங்கை தஞ்சை பகுதி மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் மானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம். மழை பெஞ்சாதான் விவசாயம். நாங்கள் போகிறப்ப விதைப்போம், வரப்போ அறுப்போம். அவங்க மருதத்திணையில் வந்து பேசிட்டு போனவங்க வந்து அவங்க எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக பண்ணுவாங்க. ஒரு வயலுக்கு எத்தனை கிராம் நெல் விதைக்கணும் நாற்றுக்கு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வாய்க்காலில் எவ்வளோ தண்ணி வருது, அந்த வாய்க்கால் எப்படி நம்ம சீந்தி வாய்க்கால் போடுறது, மதகு எப்படி கட்டுறது அப்படின்னு கால்குலேட்டிவாக மருதத்திணையில் யோசிப்பாங்க.
நாங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து மழை பெஞ்சால் தான் விவசாயம். எங்களுக்கு திணைப்புலம்னு சொல்லுவோம், நாங்கள் புன்சை நிலம்னு சொல்லுவோம், புஞ்சக்காடுன்னு சொல்லுவோம், புன்சை நிலம். வரகு, சாமை, திணை இது போன்றதான் இந்த மாதிரியான பயிர்களை நாங்கள் விளைவிப்போம். அப்போது 70களுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுங்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். அரிசி மட்டும்தான் எங்களுக்கு முதன்மையான உணவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபர்காட்டன் கிராப்ஸ் ஃபர்காட்டனாகவே போயிடுச்சு. அப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி ரீவிசிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிடை அமர்த்துவதன் மூலமாக இந்த வரகு, சாமை, திணை இவற்றையெல்லாம் நம்ம மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய இடத்துலையும் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த கிடை போடுற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது மண்ணை வளப்படுத்துகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு இடமா அதை நாம் பார்க்குறோம். நீங்கள் என்ன தான் என்பிகே வந்தாலும் சரி, பாக்டம்பஸ் வந்தாலும் சரி, என்னென்னமோ இன்னும் சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் வந்தாலுமே கூட நிலத்தை வளப்படுத்துவது என்பது ஹியூமஸ் காம்போஸ்ட், அதில் முக்கியமான ஒரு ப்ரைம் ஃபேக்டர் இவங்க ப்ளே பண்ணுறாங்க. இப்போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறேன்னே, இந்த கிடை அமர்த்துறது இப்போ ராத்திரியில் நம்ம கிடை அமர்த்துகிறோம். செம்மறி ஆடுகளை வந்து வலையில் அடித்து படுக்க வச்சிடறோம் வயலில். தெருநாய்களுடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். வேற என்ன பிரச்சனை இருக்கும்? வேற ஒரு சில பகுதிகளில் களவுனா திருட்டு. ஆமாம், திருட்டு அப்படிங்கிறது காலகாலமாக இருக்குது, டுவர்ட்ஸ் தி ஏஜஸ் எல்லா காலகட்டத்திலும் இருந்துகிட்டே இருக்குது. எல்லா பகுதிகளிலும் திருட்டு இருக்கும். அந்த திருட்டை எப்படி தவிர்க்கலாம்? நாய் பார்த்து திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற பழமொழி உண்டு. சரி, அவங்களாம் திருந்தினாத்தே உண்டு. சரி, ஆமாம். இது ஒழிக்கிறதுக்கு அப்படிங்கிறது அவங்க அப்போ திருட்டை ஒழிக்க முடியாதுன்றீங்க. ஆமாம். சரி, இப்போ நீங்கள் வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்னால் ஒரு தடுப்பு முயற்சிகளாக நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? அதாவது தூங்காமல் முழிச்சிருப்போம். சரி, ஒரு நாய்க்கு 2 நாய் நம்ம காவலுக்கு வளர்ப்போம். ஓகே. இப்போ நாய் ரொம்ப முக்கியமான ஒரு கன்னியாக அவங்களுடைய கிடையில் இருக்குது. ஆமாம். ஒரு பாஸ்டோரலிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு கம்பு இருக்கும், ஒரு டார்ச் லைட் இருக்கும், ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, ஒரு நாய் கூட இருக்கும். நாய் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, ஷெப்பர்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அது ஒரு அசட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. அதுபோல் இவங்ககிட்ட ராமநாதபுரம் மந்தை நாய்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீஷஸாக இருந்துச்சு. அது இன்றைக்கி வந்து சில இடங்களில் மண்டை நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்டை வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி. அதை வந்து மந்தை, ஆக்சுவலாக மந்தை வெளியே கூட இருக்குல்ல சென்னையில், அதுபோல் மந்தை நாய். அந்த மந்தை நாயை வந்து மண்டை ராமநாதபுரம் மண்டைன்னு சொல்லி வழக்கு சொல்ல மாறிடுச்சு. அப்போ ஒரு நாய், ஒரு டார்ச் லைட், ஒரு கத்தி, இதெல்லாம் அவருடைய அசட்டாக இருக்கும். இரவுகளில் தூங்காமல் முழிச்சிருக்கிறது. இந்த தூங்காமல் முழிச்சிருக்கும் பொழுது நேரத்தை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போ ஃபோன் வந்துருச்சு, செல்ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட வெள்ளி கணக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ காலப்போக்கில் இந்த இப்போ இளைய தலைமுறைகள் வந்து அந்த வெள்ளியெல்லாம் அறிந்திராதவன ஆயிடுச்சு. வெள்ளினா நட்சத்திரம், விண்மீன்கள். அந்த விண்மீன்களை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அது அந்த விண்மீன்களுக்கு பேர் இருக்கும்ல, அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு 2 மாதம் 3 மாதத்துக்கும் இடம் மாறுபடும். சரி, ஒரே எல்லா நட்சத்திரமும் ஒரே டயத்தை ஒரே மணிக்கு வரும் அப்படிங்கிறது உறுதி இல்லை. அந்த விடிவெள்ளியும், அதாவது சூரியன் காலையில் இன்னைக்கு 6:10னா 6:11 12 மாதிரி வர்ற மாதிரி அதுவும் மாறுபடும். புரியுது. அந்த வெள்ளிக்கு நீங்கள் பேர் வச்சிருக்கீங்களா? தார்கம்பு வெள்ளின்னு சொல்லுவோம். தார்கம்பு வெள்ளி 6ஆம் கூட்டம்னு சொல்லுவோம். 6ஆம் கூட்டம் 6 வெள்ளி சேர்ந்து இருக்கும். சரி, அது குறிப்பிட்ட காலங்களில் உச்சியில் இருந்தால் விடிய போகுது, ஒரு 2 மணி நேரத்தில் விடிஞ்சிடும். அதுக்கு மாலை அதிகாலை 4 மணி அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கும். ஓகே. அப்புறம் இன்னொரு களவாணி வெள்ளி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். களவாணி வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அது எப்படின்னு சொன்னா வெள்ளி களவாணி வெள்ளி இல்லை, முன்னோர்கள் வந்து அதாவது 4 வெள்ளிகள் இருக்கும், அதில் ஒரு வெள்ளி மட்டும் பவர் இல்லாமல் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வெள்ளிக்கு பக்கத்தில் வரிசையாக துடுப்பாக ஒரு 3 வரும். சரி, அந்த பவர் கம்மியாக உள்ள வெள்ளியை வந்து அந்த பக்கம் காவல் காத்தன் தூங்கிட்டான், அவன் பக்கம் களவாணி வர்றேன் அப்படின்னு ஒரு வழக்கு சொல்லியிருக்கும். ஓகே, ஓகே. அதாவது கடை காவலுக்கு ஒரு ஒப்பிடுவாக ஒரு நட்சத்திரத்தை. புரியுது. இதில் குடிகெடுத்தான் வெள்ளின்னு ஒரு வெள்ளி சொல்லுவாங்களா, அது கேள்விப்பட்டீங்களா? அதுதான் அந்த விடிவெள்ளி போகிற ஒரு 3 மணிக்கு கிளம்பி வர்றது. அப்போ அந்த வெள்ளியை பார்த்துட்டு விடிஞ்சிருச்சுன்னு சில பேர் போயிடுறது. சரி, அதை கூட அந்த விடிஞ்சிருச்சுன்னு போனதுனால நேரம் கணக்கிடாம போனதுனால வழிப்பறிக்குள்ள நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே. குடிகெடுத்தான் வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. குடிகெடுத்தான் வெள்ளி. இந்த விண்மீன்களை வந்து அவங்க டைம் கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. 6 கூட்டம் வெள்ளி, குடிகெடுத்தான் வெள்ளி, தார்கம்பு வெள்ளி. தார்கம்பு வெள்ளினா ஏன் தார்கம்புன்னு பேர் வந்துச்சு? இல்லை, நம்ம அதாவது தார்கம்புங்கிறது இப்போ தான் இல்லாமல் போச்சு. ஏன்னா யாருக்குமே வந்து இப்போ ஏர் மாடுகள் வந்து 100% இருக்கு, 90% இல்லை. அது நான் என்னுடைய அணுகுமுறையில் நான் வயல்வெளியே எந்த நேரமும் 24 மணி நேரம் இருக்கிறதுனால சொல்ல வர்றேன். தார்கம்புனா அந்த மாடை குத்து அடிக்கிறது. அந்த கம்போடைய எவ்வளோ நீளம் இருக்குமோ அந்த நம்மளோட தோற்றத்துக்கு அவ்வளோ நீளமாக தெரியும். ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அந்த நேர்கோட்டில். ஓகே. அதனால அது வந்து தார்கம்பு வெள்ளின்னு சொல்கிறேன். அநேகமாக ஒரு கான்ஸ்டலேஷனை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த நேர்கோட்டில் இருக்கிறது வந்து தார்கம்பு வெள்ளின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம். ஓகே. இப்போது களவு வந்து
உங்களோட அனுபவத்தில் நடந்திருக்கு, நீங்கள் கவனிச்சிருக்கலாம், உங்களுக்கோ அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிடைக்காரர்களுக்கோ? எனக்கும் நடந்திருக்கு, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி களவு நடந்தது? இல்லை, எல்லாம் சேர்த்தே சொல்லிடுறேன். அதாவது வந்து எப்படின்னு சொன்னால், சில பேர் நாய் இல்லாமல் இருப்பாங்க, ஒருவராக இருப்பாங்க, பகல் பூரா அந்த வெயிலில் பள்ளம் மேடு அலைஞ்சிட்டு வந்து அசைதை தூங்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அருவாள் கத்திரி கொண்டு வந்து அந்த வலையை கட் பண்ணி விட்டுருவாங்க. சரி. கட் பண்ணி விட்ட உடனே வந்து எல்லாரும் ஆடு வந்து படுத்தே இருக்காது, சுற்றிக்கிட்டே வரும், வெளியில் வந்துடும். கட் பண்ணி விட்டா வெளியில் வந்துடும். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடத்த, அதாவது அவருக்கு அந்த ஆடு ஓடுறது கத்துறது சத்தம்லாம் கேட்காத தூரத்தில் ஆட்டை ஓட்டி கொண்டு வச்சு அங்கே அவங்களுக்கு தேவைப்பட்டதை ஒரு லாரியில் ஏற்றிட்டு பாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே. ஆமாம். அதாவது இரவில் வந்து நீங்கள் அசந்த நேரத்தில் வலையை கட் பண்ணி ஆடுகளை தள்ளி விட்டு எடுத்துகிட்டு போய் வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வர ஆடுகள் எடுத்துக்குவாங்க, விட்ட ஆடுகளை வெளியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமாம், விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்குது. வேற இப்போ சென்ற கடந்த ஆண்டு சரி என்னுடைய நண்பர் தான் வெள்ளாடு பட்டியில் அடைச்சிருக்கு. ஒரே ஒரு நபர் அந்த வலையை தாண்டி வந்து நம்ம எலக்ட்ரிஷியன் டேப் இருக்குல்ல, ஒரு வெள்ளாட்டு கடாயை பிடிச்சி அதை அந்த வாயில சுற்றி பிடிச்சிக்கிட்டு தாண்டி போகல ஆள் பார்த்துட்டாங்க. ஆள் வந்திருக்கான்னு சத்தம் போட்ட உடனே விட்டு போயிட்டேன். அதே மாதிரி என்னோட சக நண்பர்கள் கூட இருந்தவங்க நைட்டில் நானும் தான் கூட இருந்தேன், தூங்கிட்டோம். ஒரு வெள்ளாடு தூக்கிட்டு போயிட்டாங்க. வெள்ளாடு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கார்லாம் வந்து ஆட்டைப்பட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த களவு அப்படிங்கிறது வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே களவை அக்செப்ட் பண்ணக்கூடிய கிடைக்காரர்கள் இருக்காங்க. குளம்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்திருக்கு அண்மையில், நீங்கள் அதை வாசிக்கலாம். அதில் களவு அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய கிடைக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பஞ்சம் இருந்த காலகட்டங்களில் வந்து இது உணவாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைக்காரர்களே வந்து 1-2 போனால் போகட்டும் அப்படின்னு விடக்கூடிய போக்குகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரத்தில் எல்லாருமே உயர்ந்தாச்சு. சில குழுக்கள், சில இனக்குழுக்கள் வந்து களவை வந்து அவர்களுடைய அது அவர்களுடைய பிளட் லைனாக இருக்கும். எப்படி இவங்களுக்கு சில இடங்கள் பிளட் லைனாக இந்த ஆணிரை, அதான் தமிழ் இதில் வந்து ஆணிரை கவர்தல் மாநிறை மீட்டலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே போல் அந்த களவு என்பது அவருடைய பிளட் லைனில் ஒரு நிமித்தம்னு சொல்லுவாங்க. தமிழில் உங்களுக்கு வந்து சடங்குகள் வந்து ஒரு நிமித்தம் கேட்டுட்டு, தெய்வத்திட்ட நிமித்தம் கேட்டுட்டு களவுக்கு வருவாங்க. அதெல்லாமே நடந்திருக்கு. அப்போ அதையெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. சில இடங்களில் விட்டுருவாங்க, சில இடங்களில் மடக்கி பிடிப்பாங்க. அங்கே நாய் ரொம்ப முக்கியமான ப்ரைம் ஃபேக்டராக இருக்கும் உங்கள்கிட்ட. இந்த குளம்படி அப்படிங்கிற நாவல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அதை வாசிங்க. அதில் களவு குறித்து ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார் வெற்றி செல்வன்கிற எழுத்தாளர். சரி, இப்போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது இந்த களவு குறித்து பேசும்பொழுது. நான் கடந்த வாரம் சென்னை வரும்பொழுது பொதுப்பெட்டியில் தான் நான் பயணம் மேக்ஸிமம் பண்ணுவேன். அப்படி பண்ணும்பொழுது ஒரு கிடைக்காரர் வராரு. லக்கீலி அவரோட ஒரு நாய்க்குட்டி ஒன்று கூட கொண்டு வந்துட்டுருக்காரு. ஒரு அண்டர்சர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் இருக்கக்கூடிய ஒரு இதுக்குள்ளே ஒரு 150 பேர் அடைஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயே ஒரு நாய்க்குட்டியோட வரக்கூடிய ஒரு கம்பேஷனேட் ஃபெல்லோஷிப் கூட வரும்பொழுது அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்கும் பொழுது, அவர் வந்து இவங்க ஊர் பக்கம்தான், சாயல்குடி பக்கத்தில். ஆனால் அவர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் விழுப்புரம் சேலம் இந்த ஸ்ட்ரெச்சில் அவங்க கிடை போடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இரவு கிடை வைக்கக்கூடிய பொழுது அந்த ஒரு நபர் இருப்பார்ல, கிடைக்காரர் இருப்பார் இல்லைங்களா, அவரை வந்து அடித்து கட்டி போட்டுட்டு அந்த ஆடுகளை எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவர் சொன்னது போல் ஒரு டாடா எஸ் போன்ற ஒரு லாரி இந்த களவு அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு சமப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் வந்துட்டாலுமே கூட இவர்களுடைய உழைப்பு, மழையில் நனைகிறாங்க, வெயிலில் நனைகிறாங்க, வெயிலில் காய்கிறாங்க, குளிரில் கஷ்டப்படுறாங்க, இவ்வளவும் பண்ணி
இந்த ஆட்டை வந்து களை வாங்கும் பொழுது அதோட குரல் விலையை வந்து விலக்கி விட்டுட்டு களை வாங்குற ஒரு முறை ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே அப்பா தாத்தா சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்வு இப்போ நடைமுறையில் வந்து அந்த மாதிரி இல்லை. அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த வலையை கட் பண்ணி விட்டு கொஞ்சம் தூரம் அந்த ஆட்டை மொத்தமாக ஓடிட்டு போயிட்டு அவங்க விருப்பப்பட்டதை பிடிச்சி ஏற்றிக்கிட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. சரி, அப்போது இதில் சவால்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருட்டு ஒன்று இருக்குது, திருட்டு ஒன்று, நாய் தொந்தரவு இருக்கிறது. அடுத்து இந்த மேய்ச்சல் வெளிகளில் நீங்கள் இப்போ புறம்போக்கியல்னு இவங்க சொல்லும் பொழுது அது நமக்காகவே உருவாக்கப்பட்ட சொல்ல நான் பார்க்குறேன். ஏன்னா காமன் லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இப்போ காமன் பூல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது இந்த 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 நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் காமன் பேரடைம் லெஃப்ட் டு தி காமன்ஸ் பேரடைமாக நான் அதை பார்க்குறேன். ஸோ அதாவது பொது புத்தியை உடைத்து பொதுமக்களினுடைய புத்தியை பரவலாக்குகின்ற அல்லது அதை பற்றி விவாதிக்கின்ற ஒரு நிகழ்வை நம்ம அதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் மேய்ச்சலுக்கு நீங்கள் போகும்பொழுது எதையெல்லாம் நீங்கள் பொதுவாக பயன்படுத்துகிறீங்க? பொதுவான உங்களுக்கு அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருக்குது உங்களுக்கு? அதாவது ஆண்டுக்கு 2 போகம் சாகுபடி செய்யக்கூடிய பகுதிகளில் நமக்கு மேய்க்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. ஓகே. சில பகுதியில் 3 போகம் விவசாயம் பண்ணல, அங்கே ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து இடம்பெயர்ந்து மற்ற இடத்துக்கு போயிடுவான். அப்போ அந்த மாதிரி இடங்களை கிடை அமர்த்துவது தடைபடுது. தடைபடையில் இயற்கை விவசாயம் மண் வளம் பாதிக்கப்படுது. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா 3 போகம் விளைவிக்கக்கூடிய இடங்கள் வந்து ரெஸ்ட் கொடுக்காம நிலத்துக்கு வந்து நம்மால் வரையா சொல்லுவாங்க 1 போகம் தரிசு போடணும்னு சொல்லுவாங்க, நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே 3 போகம் தொடர்ச்சியாக வேளாண்மை செய்கின்ற பொழுது அந்த நிலத்துக்கு ஓய்வு இல்லை. அது ஓய்வில்லாத பொழுது என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியாக அந்த ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கும் பொழுது இவர்களால் கிடைபடுவதற்கான இடம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போது பாசன பரப்பு நம்ம அதிகரிச்சிட்டோம், மேய்ச்சல் நிலங்கள் சுருங்கிருச்சு, இவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த கிடை போடக்கூடிய பகுதிகளில் அங்கே தான் விரும்பி கடை போடுவாங்க, நமக்கான உரிய தொகை அதாவது சம்பளமும் கொடுப்பாங்க. அப்போ அந்த இடங்களை விவசாயம் அதிகரிக்கையில் நம்ம இடம்பெயர்ந்து மாறி போகையில் வந்து இந்த தொழிலுடைய வருமானம் குறைஞ்சிருது. எப்போவுமே ஆடு குட்டி போடுறதை வச்சு நாங்கள் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஆண்டு வந்து 25 ஆடுகள் வந்து 25 செம்மறி ஆடுகள் வந்து கரை குட்டி அதாவது குறை மாத பிரசவத்தில் குட்டி போட்டதுனால இறந்து போச்சு. 25 குட்டிகள் குறை பிரசவத்தால் இறந்து போச்சு ஒரு ஆண்டில். சரி, சரி அப்படியே நம்ம மருத்துவத்துக்கு வந்துட்டோம். 25 குட்டிகள் அப்போ கண்டு முதல்னு சொல்லுவாங்க. கண்டு முதல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஈல்டு. இப்போ நம்ம விவசாயத்தில் ஈல்டுன்னு சொல்கிறது போல் இவர்களுடைய தொழிலில் வந்து கண்டு முதல்னு சொல்லுவாங்க. இவருடைய அசட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எது பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள் தான், அந்த ஆட்டுக்குட்டிகள் தான் இவர்களுடைய ரிட்டர்ன். அப்போது இவருக்கு வந்து 25 ஆட்டுக்குட்டிகள் வந்து குறை பிரசவத்தில் இறந்து போயிருக்குது. இப்போ அந்த குறை பிரசவத்தை நீங்கள் எப்படி சரி செய்யலாம்? எங்களுக்கு அறிவு கட்டின வரைக்கும் சரி பண்ண முடியலை. சரி, மருத்துவர்கிட்ட அதாவது பக்கத்தில் கேட்டோம்னு சொன்னோம்னா வந்து நாங்கள் வந்து இந்த கிராம பஞ்சாயத்துக்குள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் மருத்துவம் செய்கிறோம், அவங்களுக்கான ஆதார் அட்டை வாங்கிட்டு ஆதார் அட்டை குறிச்சிக்கிட்டு மருந்துட்டு கொடுக்குறோம், நீங்கள் வந்து வேணா கடைகள் தான் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற. நாங்கள் கடைகள் பக்கத்தில் இருந்தால் கூட போய் வாங்கிடலாம், கடைகள் இல்லாத தூரங்கள்லாம் இருக்குது. சரி, ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருந்தாலும் வண்டி வசதி உள்ளவர்கள் உடனே போயிட்டு வந்துடுவாங்க. வண்டியே இல்லாத பஸ்ஸு காத்திருந்து இந்த தொழிலும் பார்க்கணும். ஒருவர் இருவர் இருக்க ஒரு சமயத்தில் ஒரே ஒரு 100 ஆட்டை ஒருத்தரே மேய்ப்பார். அவர் அந்த ஆட்டை நிறுத்திட்டு போக முடியாது, அந்த ஆட்டுக்கும் காவல் இருக்கணும். சரி, அந்த காலகட்ட சொல்ல அதாவது மருத்துவம் சார்ந்து இவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தஞ்சை பகுதியில் இருக்கார். இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா சாயல்குடி முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம். இவருடைய ஆதார் ரேஷன் கார்டு எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போது இவருடைய ஆடுகள் வந்து இங்கே தஞ்சையில் இருக்கும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு மருத்துவ பிரச்சனை வருது, உடல் ரீதியான பிரச்சனை வருதும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவத்தை அணுகும் பொழுது உங்களுடைய ஆதார், உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தஞ்சை ராம்நாட்டில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறை சிக்கலை நம்ம சொல்கிறோம். அப்போ இவர் ஒரு ஆளாக இருக்கும் பொழுது இன்றைக்கே அவருக்கு சிக்கல் தான். சிக்கல் எப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஆட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆமாம், இன்றைக்கி நாங்கள் நேற்று மாலை கிளம்பையில் கடுமையான மழை பெஞ்சு தான் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கலந்துருக்க முடியாது. ஆமாம், ஒரு கொஸ்டின் தான். எப்போவுமே வந்து விவசாயிகள் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் விவசாயிகள் சங்கத்தினர் தான் வந்து விவசாய பிரச்சனைகள் பேசுவாங்க, விவசாயிகளோடு வரமாட்டாங்க. அதே போன்றா இவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் இவர்களால் வர முடியாது. வரணும்னா ஆடு மாடை கூட்டிகிட்டு தான் வரணும். இப்போ நண்பர் ஒருத்தர் கேட்டாங்க, உங்களோட அசட்ஸ் எதாவது இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. இவங்களோட அசட்ஸ் எல்லாமே லிவிங் பீயிங்ஸோட கனெக்டடாக இருக்குது. அந்த குடாப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் இந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் வந்து அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு ஷெல்டர். இது போன ஆண்டு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மானாமதுரை பகுதியில் சாகுபடி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை லேண்டில் தான் பார்த்துருப்பீங்க, அந்த இதை வச்சுருப்பாங்க அந்த ஷெல்டர். அந்த ஷெல்டருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆட்டுக்குட்டிகள் இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டிகளை பூரா அந்த ஷெல்டரில் போட்டுட்டு
அது பாம் லீவ்ஸ் பனை ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு குடில். அந்த குடிலில் போட்டுட்டு இவங்க போயிடுவாங்க, மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க. ஒரு 6 to 8 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, ஒரு 6லேருந்து 8 கிலோமீட்டர் இருக்கும்னா ஒரு 8 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா? இல்லை, 8 கிலோமீட்டர் சுற்றுலா, அதாவது வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருப்போம். இருந்தாலும் அந்த வயல்வெளியை நம்ம இருக்கிறத கண்காணிக்க முடியாது, மேய்ச்சிக்கிட்டே அதை பார்க்க முடியாது. ஓகே, அதாவது ஆட்டுக்குட்டிகள்கிட்ட பக்கத்தில் இருக்க முடியாது உங்களால். இவங்க தொலைவில் போயிடுவாங்க. ட்ரை லேண்டாக இருக்கும் பொழுது என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சில பேர் வேணும்னே செய்வாங்க, சில பேர் வந்துட்டு அது ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியாகவே செய்வாங்க. தீ வைக்கிறது, வயலுக்கு தீ வச்சு விட்ருவாங்க. அந்த தீ வந்து தொடர்ச்சியாக வந்து பிடிச்சிட்டு வந்து அந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட அந்த குடிலில் ஏறிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆடுகள் வந்து, ஆட்டுக்குட்டிகள் வந்து அங்கேயே இறந்து போனது. கிட்டத்தட்ட ஒரு ஜெனோசைட் மாதிரியான ஒரு சம்பவம் அது. பிறகு நாங்கள் தான் போய் இதில் தலையிட்டு அந்த விஏஓ கூட்டிகிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி, கால்நடை மருத்துவர்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி, ஏன்னா இன்சூரன்ஸ் கிடையாது இப்போ வரைக்கும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, இவங்க கிளைம் பண்ண முடியாது. பர்சனலாக ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஏஜென்சி தான் போக முடியும். கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் உங்கள்கிட்ட கிடையாது. இல்லைன்னா இல்லை இல்லை அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு காப்பீடு எதுவும் கிடையாது இது வரைக்கும். இல்லை இல்லை. அப்போ வேக்சின்ஸ் கூட இவங்களா தான் வாங்கிக்கிறீங்க, நீங்களே தான் வாங்கிக்கிறீங்க தடுப்பூசிகள்? நாங்களாக தான் வாங்கிக்கிறோம். ஆமாம், நீங்களே தான் ஊசி போடுவீங்க. ஆமாம், ஊசி மருந்து கொடுக்குறது நீங்கள் தான். ஆமாம். அப்போ எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வெட்டனரி டாக்டராகவும் இருக்கிறாரு, ஒரு ஆண்டர்பனராகவும் இருக்கிறாரு. இதை சார்ந்த மரபு மருத்துவம் உள்ளே போகும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்களே தீர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ குடற்புழு நோயை நீங்கள் எப்படி தவிர்ப்பீங்க? குடல்புழு நோய் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஒரு ஆடு 2 ஆடுன்னா நம்ம இயற்கை மரபு முறையில் செஞ்சிடலாம். எல்லா ஆடுக்கும் அப்படிங்கிற நம்ம மருந்து கடையில் போய் தான் ஒரு நிறுவனத்துடைய மருந்தை வாங்கி தான் நம்ம குடல்புழு நீக்க மருந்து செய்ய முடியும். என்ன மருந்து பயன்படுத்துவீங்க அந்த குடற்புழுவை சரி செய்யறதுக்கு? இப்போ பொதுவாக வந்து பெமண்டாசோல், அல்பண்டாசோல். இல்லை, நான் பாரம்பரியத்தில் கேட்குறேன், மரபுல. அது மரபுகளாவில் வந்து நம்ம எல்லா ஆடுக்கும் செய்ய முடியாது. இல்லை, நீங்கள் ஒரு ஆடு 2 ஆடு செய்வீங்க இல்லையா? அது எப்படி செய்வீங்கன்னு கேட்குறேன். நம்ம இந்த சோத்துக்கத்தால, மஞ்சத்தூள், கல் உப்பு, நாட்டு சர்க்கரை, சரி, அதுதான் அந்த குடல் புழு நீக்கத்துக்கு. சோத்துக்கத்தால, கல்லுப்பு, நாட்டு சர்க்கரை, மஞ்சத்தூள் இது அரைக்கிறது இல்லை. சோத்துக்கத்தால அப்படியே அந்த மடல் மட்டும் எடுத்துறது, மடல் மட்டும் அப்படியே வகுந்து விட்டுட்டு, சரி, அதுக்குள்ள உப்பு, சரி, நம்ம அப்படியே ஒரு நாட்டு சர்க்கரை. ஓகே ஓகே, ஒரு சாண்ட்விச் மாதிரி அதை கொடுத்துருவீங்க அது உள்ள வச்சு. ஆமாம். ஓகே, ஒரு இது வந்து எல்லா ஆட்டுக்கும் கொடுக்குற சாத்தியம் இல்லை. சரி, அதுக்கான சோத்துக்கத்தாத்தை கொண்டு வர முடியாது நம்மளால. ஏன்னா கிராமப்புறங்கள்ல வீட்டுக்கு 1 2 தான் இருக்கும். புரியுது. எல்லாரும் அப்படியே பிடிக்கிட்டு போக விட மாட்டாங்க. சரி, இப்போ இந்த படுசாவுன்னு ஒரு சொல்றேன், அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் நான். துள்ளுமாரி அப்படின்னு. துள்ளுமாரி, அதாவது அம்மை நோய். இந்த படுசாவை வந்து நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அது வந்து ஒரு கால்நடை மருத்துவரை வச்சு தான் எங்களால் சரி பண்ண முடியும். எங்களுக்கு சவாலாக உள்ளது வலிப்பு நோய், இந்த கரையொட்டி குறைமாத பிரசவம், அந்த துள்ளுமாரின்னு சொல்லக்கூடிய படுசாவு. இது 3 தான் எங்களால் சமாளிக்க முடியாத ஒரு சிக்கல். ஓகே, அது வந்து பக்கத்தில் எந்தெந்த பகுதியிலலாம் கால்நடை வளர்ப்போர் நம்ம மேய்ச்சல் முறையில் வர்றாங்களோ அந்தந்த பகுதியில் உள்ள மருத்துவர்கள் அது வந்து அந்த உதவிகளை செஞ்சால் மட்டும் இந்த தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கான. சரி, இப்போ துள்ளுமாரிக்கு வந்துட்டு நம்ம வேக்சின் போட்டு தவிர்க்கிறோம். ஆமாம், அது போடாததுக்கு முன்னாடி ஒரு முறை இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி நீங்கள் சரி பண்ணீங்க? அந்த மாதிரி ஒன்றும் இந்த அம்மை வந்துருதுன்னா வந்த ஆட்டுக்குட்டியை எப்படி நீங்கள் தனிமைப்படுத்துவீங்க? அதுலேருந்து எப்படி மற்ற குட்டிகளை காப்பாற்றுவீங்க? தனிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னால், முன்னாடி வந்து அந்த அம்மை பார்த்த ஆட்டை வந்து பால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதான் கேட்குறேன், எப்படி பால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பால் வைக்கிறது, அந்த அம்மை கட்டி மாதிரி இருக்கும். சரி, அதில் கத்தியால் கீறி அதில் இருந்து அந்த பிளட் எடுத்து மற்ற ஆரோக்கியமாக உள்ள ஆட்டோடைய காதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தி அதை தொட்டு அதில் வைப்பாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்குமே அதை பரப்பி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுது புரியுது. அந்த குறிப்பிட்ட, அதாவது நோயோட தன்மை வந்து கம்மியான வீரியத்தோடய அந்த நோய் குறைஞ்சிரும். அதாவது அம்மை வந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த கொப்பளத்தை கீறி அந்த சீல் எடுத்து நல்லா இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை கீறி விடுறது. இது வந்து இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு அது இல்லை, இது இல்லை. இன்னைக்கு தடுப்பு முறைகள், தடுப்பூசிகள் வந்துருச்சு. சரி, அந்த தடுப்பூசிகள் மூலமாக தான் இன்னைக்கு எப்படின்னு சொன்னால், அந்த எப்படி நம்ம வாங்கிட்டு வரோமோ அதே குளிர்நிலையில் வச்சு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஊசி அப்படிங்கிற முறையில் ஒரு நீடில், சரி, ஒரு ஆட்டுக்கு போட்டுட்டு அதை மறுபடியும் மருந்து எடுக்கல நம்ம எப்படி மருத்துவமனையில் நம்ம மருத்துவம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்போ செஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை நம்ம பாதுகாத்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். அம்மைங்கிறது பெரிய விஷயம், சமாளிச்சிடக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த நீங்கள் சொல்லக்கூடிய துள்ளு மாதிரி படுசாவுதான் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை. படுசாவுங்கிறது மொத்தமாக ஆமாம் ஒரு நமக்கு வந்து பேண்டமிக் ஆந்த்ராக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இப்போ செம்மறி ஆடு வந்து கிடை போடுறோம்,
இப்போ பொதுவாக நம்ம செம்மறி ஆடு சாப்பிட்றதில்ல நம்ம பகுதியில். வளர்க்குறவங்க சாப்பிட்றது கிடையாது. இல்லை பொதுவான உணவாக சாப்பிட்றதில்ல. இப்போ வெள்ளாடு சாப்பிட்ற மாதிரி செம்மறி ஆடு சாப்பிட்றதில்ல, கரெக்டா? ஆமாம் ஆமாம் வெள்ளாடு நம்ம எடுத்துக்கிற மாதிரி செம்மறி ஆடு நம்ம பொது உணவாக சாப்பிட்றதில்ல. ஆமாம் ஆமாம் ஆனால் அதை வந்து நம்ம விற்பனை செய்கிறோம். விற்பனை செய்கிறோம். அங்கே விற்பனை வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது செம்மறியாடு அதாவது இடைத்தர இருக்கிற வியாபாரிகள் தான் நேரடியாக வந்து நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம போய் அதை போய் சந்தைப்படுத்தல் அப்படிங்கிற வந்து நம்ம இந்த தொழிலை விட்டுட்டு போய் சந்தைப்படுத்தல் முடியலை. சரி. அதனால் அவங்க வரையில் அவங்களுக்கு ஒரு போக்குவரத்து ஏற்றுமதி செலவுலாம் வச்சு தான் அவங்க கேட்பாங்க. ஓகே. அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்கு 1000 2000 வரையும் தான் அவங்க வச்சு தான் பார்ப்பாங்க அவங்க. ஆமாம். அப்போ ஒரு ஆடை வந்து 5000 ரூபாய்க்கு உங்ககிட்ட வாங்கினாங்க அப்படின்னா 8000 ரூபாய்க்கு அங்கே விற்பாங்க. 8000 இல்லைனாலும் ஓரளவுக்கு 6500 அந்த அளவுக்கு வச்சு விற்பாங்க. நீங்களா போய் விற்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இதை புலப்ப போட்டு போக முடியாது. ஆமாம் ஆமாம். ஆட்டுக்குட்டி என்ன ரேட்டு கொடுப்பீங்க? குட்டினா அதாவது ஒரு 3 மாதத்து குட்டிக்கு ஒரு விலைகள் இருக்கு. 7 மாதம் 8 மாதம் வரை உள்ள குட்டிகளுக்கு 15 சோடி வந்து 15-16 இருந்து 10,000 வரைக்கும் 8,000 கூட சோடி போகும். காலத்தை அந்த சீசனை பொறுத்து இருக்குது. சீசன் பொறுத்து இருக்கு. சரி, எந்த சீசன் உங்களுக்கு டஃப், அதாவது கஷ்டமான கால சூழலுக்கு நீங்கள் எதற்கு நினைப்பீங்க? வெயில் காலத்தையா மழை காலத்தையா? மழை காலம் தான் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. மழைக்காலம் உங்களுக்கு கஷ்டமானது. ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த புல் ஆடுகள் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஆடு புல் சாப்பிடுன்னு தெரியும். ஆமாம். என்னென்ன புல்லுகள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது நிலத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய அனைத்து புல்களுமே ஆடு சாப்பிடும். நம்ம அந்த வெனப்பூன்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் சாப்பிடாது. வினைப்பூடு. அதை வந்து கொளிஞ்சியெல்லாம் சாப்பிடும். கொளிஞ்சி சாப்பிடும். ஆமாம், அது சாப்பிடாது. இப்போ வினைப்பூடு அப்படிங்கிறது உரச்செடின்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ வேளாண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா தொழி அடிக்கிறதுக்கு முன்னே, அதாவது நிலத்தை தயார்படுத்துறதுக்கு முன்னே அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா கொளிஞ்சி, இந்த வினைப்பூடு, அப்புறம் இதெல்லாம் லெகுமினஸ் பிளான்ட்ஸ், இந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இருவித்தலை தாவரம் டைக்காட்டிலன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு அதிகமாக பயன்படக்கூடியது. கொளிஞ்சி, இந்த வினப்பூடு, அப்புறம் நெட்டின்னு சொல்லுவோம் ஒரு பயிர், அப்புறம் வேற என்னென்ன இருக்குது, நொச்சி இலை சாப்பிடும்ல. நொச்சியில் சாப்பிடாது. இல்லை, நொச்சி வந்து உங்களுக்கு அது வந்து தாவரமாக வந்துடுது. நான் சொல்கிறது வந்து வயலில் தொழிலடிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடிய செடிகளை சொல்கிறேன், உரச்செடிகளை சொல்கிறேன். உரச்செடிகளில் வெனப்பூடு, நெட்டி, தக்கப்பூடு. தக்கப்பூலாம் நல்லா திங்க. இல்லை, அதெல்லாமே வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தொழி அடித்து ஈரத்தோட இந்த உரச்செடிகளை போட்டு மிதிச்சு விடுவாங்க. மிதித்து விட்டுட்டு பிறகு பரம்படிப்பாங்க. பரம்படித்ததுக்கு பிறகு மறுபடியும் உழுது போடுவாங்க. இது வந்து ஒரு பழக்கம். ஏன்னா அந்த நிலத்தை வந்து தயார்படுத்துறது. இப்போது இந்த கெமிக்கல் இன்டென்சிவ் ஃபார்மிங் வந்ததுக்கு பிறகு இந்த ப்ராக்டிஸ் வந்து உழவர்கள் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஒரு வயலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வயலுடைய வரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவாரம் செடி இருக்கும், ஒரு கொளிஞ்சி செடி இருக்கும், ஒரு துத்தி செடி இருக்கும். இப்படி டைவர்சிஃபைடாக இருந்த வயல் வந்து பிளெயினாக இருக்குது. இன்றைக்கி எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டாந்தரையாக இருக்கும் விவசாயம். நம்மளாரையா சொல்லுவாங்க, வயல் வந்து குப்பையாக இருக்கணும், வீடு வந்து சுத்தமாக இருக்கணும்பாங்க. ஆனால் நமக்கு வீடை குப்பையாக வச்சுருக்கிறோம், வயலை சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இலை தலைகளை எல்லாம் இந்த ஆடு மாடுகள் வந்து சீட்ஸை டைவர்சிஃபை பண்ணும், விதைகளை பரவலாக்கும். இப்போ நான் ஒரு வாட்டி எங்கள் வயலில் வந்து கடை வச்சேன், ஆட்டு கடை வச்சேன். அதுக்கு முன்பு வரைக்கும் அண்ணா சொன்னது போல் அந்த வினைப்பூடுங்கிற தாவரம் என்னுடைய நிழல் இருந்துச்சு, வயலில் இருந்துச்சு. இந்த ஆட்டுக்கடை வைத்ததுக்கு பிறகு நெட்டி அதிகமாகிருச்சு, அந்த வினைப்பூடு காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த ஆட்டுக்கடை வைக்கும் பொழுது அதனுடைய புழுக்கையில் வந்து இந்த சீட்ஸோடைய இது இருந்தது. அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த நிலத்தினுடைய வளங்களை இந்த ஆடு மாடுகள் வந்து பரவலாக்கும். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, இந்த வேலிக்கருவின்னு சொல்லக்கூடிய அந்த சீட்ஸ் அதுவும் இருக்குது. அதை வந்து நம்ம உழுது போடும் பொழுது அதை எடுத்துடலாம், அது ஒரு சிக்கல் கிடையாது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ சம்சாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெடை வேணாம்ப்பா, ஏன்பா கெடை வச்சோம்னா வேலிக்கருவையெல்லாம் வந்துடுது, கண்ட செடியெலாம் வந்துடுது, அண்டிடுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அது அந்த நிலத்தை வளப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். அது அவங்களுக்கு புரியலை. ஒரு காலத்தில் இந்த மரபு வழிபட்ட அறிவு அப்படிங்கிறது கடத்தப்படாததனுடைய விளைவாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த வரப்பில் நீங்கள் என்னென்ன செடிகளை பார்த்துருப்பீங்கண்ணே? விளைநிலங்கள்லையா? வயலில் கொளிஞ்சி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த கொளிஞ்சி, அம்மான் பச்சரிசி, இன்னொன்று பாலாட்டங்குலைன்னு சொல்லுவாங்க. இது பாலாட்டங்குலைன்னு சொல்லுவாங்க. தரையோட படந்துருக்கு, பால் பாலா வரும், பாலாட்டங்குலை. ஆமாம் ஆமாம். அம்மான் பச்சரிசி, கொளிஞ்சி, பாலாட்டங்குலை, நம்ம வினைப்பூடுன்னு சொல்லக்கூடிய வினைப்பூடு, அப்புறம்
பெரும்பாலும் இந்த வரப்புகளில் துவரை பயிரிட்டு அறுவடை போன பிறகு அது விழுந்து முளைச்சிருக்கும். ஊடு பயிராக போட்டது. ஊடு பயிராக போட்டது. துவரை துவரை உளுந்து போட்டிருப்பாங்கல்ல. உளுந்து வரப்பில் இருக்காது. வரப்பில் இருக்காது. சரி. இந்த மாதிரி சரி பயிர்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த எனக்கு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரப்போரங்களில் இருக்கக்கூடிய வரப்போர விவசாயம்னு ஒன்று சொல்லுவோம் தனியாக. ஆமாம். அது இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, இந்த உளுந்து இதெல்லாம் போடுறதுலாம், இதுக்கு துவரம் பருப்பு போடுறதுலாம், அந்த மாதிரி வரப்போகிற விவசாயம் இன்றைக்கி நடக்குதா உங்கள் பகுதியில் நீங்கள் பார்த்த வரைக்கும்? அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நடக்குது. தஞ்சை மாவட்டத்தில் இல்லை. தஞ்சையில் இல்லை. ஏன் இல்லை? எல்லாம் வரப்புகளை வந்து களைக்கொல்லிகள் பயன்படுத்தி சரி நடந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் சரி அப்படின்னு சொல்லி செஞ்சிடறாங்க. அதில் நிறைய விவசாயத்துக்கு பாதிப்புகள் இருக்கு. அதில் உள்ள பூச்சிகள், தத்து பூச்சிகள், சிலந்துகள் கூடு கட்டி இருக்கும். அந்த நெருப்பு பூத்து பயிர் வந்ததுக்கு பிறகு அந்த புகையான் சாப்பிட்றதுக்கு இந்த சிலந்திகள் தான் இருக்கும். அந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அந்த வரப்பு களைக்கொல்லி அடிக்கிறனால பாதிக்கப்படுது. விவசாயமும் அந்த பூச்சி நிர்வாகம்ங்கிறது அதிகமாகி போகுது. அந்த வரப்பு களைக்கொல்லி அடிக்கிறனால பூச்சி மேலாண்மை வந்து அதிகமாகும். ஓகே. இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடி சொன்னது போல் மானாவாரி தான், மழை பெஞ்சாதான் விவசாயம், கண்மாய் பாசனங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த களைக்கொல்லி அடிக்கிறதுனால வந்து வரப்பு வந்து உயிரற்று போகுது. பில்கள் இருந்தால் தான் வேறு இறங்கி அந்த வரப்பு ஸ்ட்ராங் ஆகும். கனம மழை பெஞ்சாலும் அந்த வரப்பு உடச்சிக்கிட்டு போகாது. தண்ணி ஒரு வயல்ல இருந்து மற்ற வயலுக்கு போகாது. இது மருந்து அடிச்சதுனால வரப்பெல்லாம் பிளெயினாக இருக்கிறதுனால வந்து மண் வந்து ஒரு இலக்கத்தன்மை, அதாவது லூஸாக இருக்கும். சாதாரண ஒரு களிமண் எவ்வளோ கல்லாக இருக்கும், நம்ம வீடு கட்டக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மண் எப்படி இருக்கும் தெரியும். அந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய மண் அளவுக்கு அந்த வரப்புடைய தன்மை ஆயிடுது. அதனால கனமழைக்கு அந்த வரப்பு தாங்காமல் தண்ணி வெளியே போயிடுது. அது ஒரு பாதிப்புகள் இருக்கு. பூச்சிகளும் இறந்து போகுது. நன்மைக்கு செய்யக்கூடிய பூச்சிகளும் இறந்து. நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஒரு வயலில் இந்த வரப்போரங்களில் ஏதாவது உயிரினங்கள் இறந்து போய் செத்து போய் அதனுடைய சடலங்கள், அதனுடைய மிச்சங்கள், அதை மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நண்டு, நத்தைகள், அதிகமாக நண்டுகள் இருந்தது. சரி, இது உங்களுடைய மேய்ச்சல் எப்படி பாதிக்குது? அந்த கரை குட்டி போடக்கூடிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு இது வரைக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த வயல் ஓரங்களில் வரப்புகளில் வந்து சாகுபடி செய்வதற்கு முன்பு, இப்போ எங்கள் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உழுவதற்கு முன்பே என்ன செஞ்சுறாங்கன்னா, களைக்கொல்லியை அடிச்சிடுவாங்க வரப்போரங்களில். ஏன்னா அந்த புல் வந்து அவங்களுக்கு ஏதோ உறுத்துது. அண்ணா சொன்னது போல் ஏதாவது இந்த பாம்பு வந்துடும், பள்ளி வந்துடும், பூச்சி வந்துடும் பயப்படுறாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, களைக்கொல்லியை மொத்தமாக அடிச்சுட்டாங்கன்னா பிளெயின் ஆயிரும். அதுக்கு பிறகு இவங்க சாகுபடி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த களைக்கொல்லியை அடித்த பிறகு பயிர் செய்கிறாங்க, மழை பெய்யுது, பயிர் செய்த பொழுது அதுக்கு பிறகு அங்கே ஏதோ ஒரு தாவரங்கள் வளர ஆரம்பிக்குது. அந்த தாவரங்களை ஆடுகள் உண்ணுகின்ற பொழுது இந்த குறைப்பிரசவம் ஆகின்ற சூழலும் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கிறதா அவர் சொல்கிறார். நான் பார்த்துருக்குறேன், என்னுடைய வயலில், எங்களோட வயலில், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வயல்களில் பார்த்துருக்கேன். நண்டு செத்து பார்த்துருக்கேன். அன்றில் பறவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றில் பறவை செத்து போய் கீழே கடந்த இதை நான் பார்த்துருக்கேன். அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட சைலண்ட் ஸ்ப்ரிங்கோடைய கதைகளே தான் நீங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. அந்த வயலில் வந்து உழுதுக்கு பிறகு நம்ம சாகுபடி செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அதில் இந்த பறவைகள் வந்து உண்ண வரும். பறவைகள் வந்து மண்புழுக்களை உண்ண வரும் பொழுது மண்புழுக்களை வந்து இந்த நம்ம மருந்து அடிச்சிருப்போம், அந்த மருந்துடைய ரெசிடியூஸ் சேர்மானங்கள் வந்து அதில் போய் சேரும் பொழுது அதை இந்த பறவைகள் உண்ண போகின்ற பொழுது இவை இறந்து போகிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த களைக்கொல்லினால கொம்பு தேனி முற்றிலுமாக வந்து தஞ்சை மாவட்டத்தில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். கொம்பு தேன், அதாவது நம்ம சிறு சிறு பத்தைகள், அதாவது நம்ம உயரத்துக்கு கீழே ஆள் மட்டத்துக்கு கீழே உடைய செடி கொடிகளில் இருக்கும். அதான் கொம்பு தேன் சொல்றது. கொம்பு தேனா கொம்பு தேரா? தேன் 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 கொம்பு தேன். மகரந்த விவசாயத்துக்கு மகரந்த சேகரிக்கைக்கு முழுமையாக உறுதுணையாக இருக்கிறது இந்த கொம்பு தேன் தான். இன்னைக்கு இப்போ எங்கள் ஊருக்குமே எங்களுடைய வயல்வெளிகள்லாம் போகல, அங்கே இருக்குது. வீட்டுகளில் விறகெல்லாம் அடிக்கிருப்பாங்க. நம்ம சீமாக்கரையில் தானே தஞ்சை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகம். அந்த அடிக்கிறதுக்குள்ள அந்த கொம்பு தேனி இருக்குது. இன்றைக்கும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இப்போ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் சொல்கிறது வந்து கொம்பு தேனியா? கொம்பு தேன் தேனி தான். அல்ல அது செடியா? தேன் குளவி இருக்குல்ல, தேன் குளவி குளவி, அதான் கேக்குறேன். குளவி தேனி, அதான் கொம்பு தேன் சொல்றது. கொம்பு தேனா நம்மளுடைய ஆள் மட்டத்துக்கு கீழே இருக்கும் சமயத்துல. ஒரு சிலது மட்டும் ரொம்ப உயரத்துல இருக்கும். இப்பெல்லாம் நம்ம காணப்படுறது வந்து பெரிய தேனி, அதாவது கதண்டுன்னு சொல்லுவோம். அவ்வளவு பெரிய கூடு கட்டி இருக்கும். அது இருக்குது. அது இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. ஆனா அந்த கொம்பு தேன் கூட சிறு தேன், அதாவது இருக்க சொல்லணும்னா நம்ம இவ்வளவு நம்ம கையாலதான் இருக்கும். அது வந்து அதோடைய அது வந்து அதிகமா இருக்கும். கருது பூக்கையெல்லாம் பார்த்தோம்னா கருது, கடலைகள், பூக்க பார்த்தோம்னா அந்த பூவில் வந்து அது உட்காந்து தேனை எடுத்துக்கிட்டு இருக்கேன். முற்றிலுமே இல்லை, காணோம், சுத்தமாக காணோம். அதாவது நான் கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு 95க்கு பிறகு இன்ன வரைக்கும் அதை பார்க்கல.
ஓகே. நானும் கூர்மையாக பார்ப்பேன். ஏன்னா ஒரு புதருக்குள்ளே தேனி இருக்குது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் நின்றே நான் பார்த்துருவேன். உள்ளே போய்த்தேன் அப்படி கலைச்சூர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த இடத்துல இலக்கு நோக்கி அப்படியே சீறி பாயும் அந்த குளவி உள்ள தேனடைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இலக்கு நோக்கி அப்படியே சுற்றி பாயும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு. இது வந்து வயலில் மகரந்த சேர்க்கைக்கு பயன்படும் சார். முழுமையாக இப்போ 100%. நீங்கள் கூட மாமரத்துக்களை சொல்வீங்க. போன வருஷம் இந்த மாமரம் சிறுசாக காய்ச்சி, இந்த வருஷம் பெருசாக காய்ச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த தேனி தான் காரணம். இன்னைக்கு இந்த தேனியை வந்து நம்ம அழிவு நிலைமை கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் இது வந்து தேனீக்கள் அழிந்தால் உலகத்தில் விவசாயத்துக்கு அழிவுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இல்லை அதை பார்ப்போமே, நம்ம ஏன் அதை வந்து ஸ்பெகுலேஷன் சொல்லணும். நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் அதை நம்ம நம்புவோம். ஏன்னா நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம நம்புகிறோம். அப்படியான அறிவியலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நடந்ததுக்கு பிறகு நம்ம இருக்கணும்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா முக்கியம்னே, அதனால் அதில் அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த புல்லெல்லாம் வச்சுருக்கீங்களா, என்ன புல்லுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லலாம். இது என்ன புல்? அது நொண்டி புல். இது வந்து நொண்டி புல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தில் நாற்றும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டூப்ளிகேட் மாதிரி இருக்கும், ஒரு ட்வின்ஸ் மாதிரி. இது வழக்கு சொல்ல சக்களத்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாற்றோட சேர்ந்து இருக்கும். இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் புதுசாக போய் நாற்று களை எடுக்கும் பொழுது இது நாத்தா இல்லை களையா அப்படின்னு தெரியாமல் பிடுங்கிடுவோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சம்சாரிகள், பெண்கள், குறிப்பாக பெண்கள் தான் இருப்பாங்க அதில், அவங்க சொல்லுவாங்க, கேலியாக வழக்கு சொல்லோட சொல்லுவாங்க, இது வந்து நொண்டி புல்னு சொல்லுவாங்க. இது அப்படியே என்ன செய்யும்னா அப்படியே பிடிச்சி போயிட்டே இருக்கும். இதனுடைய கணு இருக்குல்ல, இந்த கணுவில் வந்து அப்படியே தொட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆகா இது வந்து நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு. ஒரு நாற்று வந்து ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்பொழுது நமக்கு தெரியாது. இது வந்து நொண்டி புல். இது ஆடு சாப்பிடுமாண்ணே? ஆடு சாப்பிடுது. இங்கே இருக்கிற எல்லாமே ஆடு சாப்பிடும். சரி, அடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே ஆடு சாப்பிடும். ரைட், இது நொண்டி புல். இது அருகம்புல். இதுதான் அருகம்புல்ல இது ஒரு ரகம். இன்னும் இதோட இன்னொரு ரகம் இருக்கு அருகம்புல். இது வந்து வெள்ளை இருக்கு, அப்படியே சொல்லுவாங்களா? வெள்ளை இருக்கு இல்லையா? 2 விதங்கள் இருக்கு. அது வந்து ஒரு விதம் அருகு. இந்த அருகு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வரப்போரங்களில் இருக்கும். இப்போது இந்த சித்த மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த கீழாநெல்லியை பயன்படுத்துங்க, அப்புறம் கரிசலாங்கண்ணியை பயன்படுத்துங்க. கரிசலாங்கண்ணி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் வீடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டென்சிவ் ஃபார்மிங். அது பணம் போட்டே வச்சுருப்பாங்க, இது கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இப்போது வந்து நம்ம மரபு வழி மருத்துவம் அப்படின்லாம் போய் எடுக்க முடியாது இன்றைக்கி. ஏன்னா அண்ணன் சொன்ன போல் இதுவுமே வந்து இந்த ரெசிடியூஸ்லேருந்து தான் வளர்ந்து வரக்கூடிய தாவரங்களாக இருக்குது. இதுண்ணே அம்மான் பச்சரிசி. இது வந்து அம்மான் பச்சரிசி. இது ஆடு சாப்பிடுமா? ஆடு சாப்பிடும். மனிதனுக்கு மருத்துவ குணம் உள்ளது. அது எந்த வகையில் மருத்துவ குணம் எனக்கு அவ்வளோ தெளிவாக தெரியல. அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த அமலை செடின்னு ஒன்று சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். அது எப்படி இருக்கும்? அது வந்து நம்ம நீர்நிலைகள் அதிகமாக நீர் பிடிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். வறண்ட பகுதியில் அது இருக்காது. சரி, எனக்கு ஒரு நினைவு தெரிஞ்சு ஒரு கீதாரி சொன்னாப்புல, பஞ்ச காலத்தில் அந்த அமலை செடியில் இருக்கக்கூடிய அரிசிகளை வந்து, அதாவது அந்த விதை தாவரம் கடுகு மாதிரி இருக்கும், அதை உணவை பயன்படுத்தியதாக கேள்விப்பட்டிருக்கேன் நான். நீங்கள் அமலை பார்த்ததில்லை? பார்த்துருக்கேன். அதை உணவாக பயன்படுத்தலை. நல்லது. அந்த அதுதான் என்ன இந்த கருப்பாக இருக்கு? அது மூங்கில் புல், கணுப்புல். இது அதாவது காட்டு கம்பு, கம்பு சோளம் அப்படின்னு சொல்லலாம். காட்டு கம்புன்னு சொல்லுவோம் அதையே. ஆமாம், மில்லட்ஸ் நம்ம மறந்துட்டோம், இருந்தாலும் இது வந்து ஒரு காட்டு கம்பு. இது சவரி கொடி அப்படின்னு சொல்லுவோம். சவரி கொடி. தரையோட படர்ந்துருக்கும், மேல் நோக்கி வராது, தரையோட அப்படியே படர்ந்துருக்கும். இது ஆடு சாப்பிடும், நல்லா சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். இதுன்னு அது மூங்கில் புல். மூங்கில் மாதிரி கணக்கணமாக இருக்கலாம், அது மூங்கில் புல் சொல்லுவோம். ஓ, மூங்கில் புல். ஆமாம், அது நல்லா நம்ம ஆள் உயரத்துக்கு, இடுப்பு உயரத்துக்கு வளரும். இப்போ இந்த ஆடு சாப்பிடாத புல்கள் இருக்கும்ல, இலைதலைகள் புல்கள், அது உங்களுக்கு? ஆடு சாப்பிடாத புல் அப்படிங்கிறது இல்லை. ஆடு எல்லா புல்லும் சாப்பிடும். இப்போ வரப்பில் வயலில் வந்து அறுவடை செஞ்ச பிறகு அது தாள் இருக்கும்ல, அது இருக்கக்கூடிய புல்கள்லேயே அது நம்பர் 1 ஊட்டச்சத்து உள்ளது. நெல் அறுத்த தாள் குருத்து. இது இவங்க இன்னும் ரிசர்ச் பண்ணாத ஒரு ஏரியா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வயலில் வந்து நம்ம அறுவடை முடிச்சிடறோம். அறுவடை முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அடிக்கு வந்துட்டு அந்த தாள்னு சொல்லுவோம் நாங்கள், அது வந்து இருக்கும். அதை வந்து ஆடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த தாள்கள் அப்படிங்கிறது நல்ல சத்துள்ளதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கெமிக்கல் இன்டென்சிவ் ஃபார்மிங் போனதுக்கப்புறம் அதில் ரெசிடியூஸ் அதிகமாக இருக்கும் அதில். அப்போ அந்த ரெசிடியூஸும் இந்த ஆடுகளுடைய உணவாக உள்ளே போகுது. அப்போ இதையெல்லாம் வந்து அவங்க இன்க்ளூசிவாக பார்க்கறதுக்கு யாரும் இங்கே ஓப்பனாக இல்லை. இப்போ இந்த உணவுகளில் ஆடு சாப்பிடக்கூடிய நேரங்களில் நீங்கள் மேய்ச்சல் இருக்கீங்க, நீங்கள் உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஆட்டை யார் பார்த்துக்குவா?
விளைநிலங்கள் அப்படின்னு அதிகமாக இருந்தால் ஒரு ஆளாக உள்ளவங்க தான் சமாளிச்சுக்கிறோம், நம்ம தான் சாப்பிட்டுக்கணும். சரி, நீங்கள் தான் சமைச்சுக்கிறது? இல்லை, எல்லா நேரமும் நம்ம சமைக்கல. சரி. ஒரு அதிகமாக விவசாயம் இல்லாத மானாவாரிக்கார மாதிரி, அதாவது ஒரு ஒரு ஊர்லேயே வந்து ஒரு பகுதி விளைநிலம் கம்மியாக இருக்கும், ஒரு பகுதியில் அதிகமாக இருக்கும். சரி. அந்த அதிகமாக உள்ள பகுதிகளில் கொஞ்சம் நேரம் ஓரங்களில் மேய்ச்சிட்டு, மேய்ச்சல் விவசாயம் கம்மியாக இருக்கிறத இன்னொரு ஆள் இருந்தால் விட்டுட்டு போய் நம்ம சமையல் பண்ணிக்கிடுவோம். சரி. அதுவும் முடியலன்னு சொன்னால் வீட்டில் இருந்து யாரும் சமையல் கொண்டு வச்சுக்கிறோம். சரி. நான் கேட்குறது வந்து சாப்பாடு எப்படி எடுத்துக்குவீங்க, எந்த நேரத்தில் எடுத்துக்குவீங்கன்னு கேட்குறேன். காலைல சாப்பிட்டு போகையில் கையில் வாயில கொண்டு வந்து இந்த தண்ணி சாப்பாட்டு. ஆமாம் 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 கேரியர். ஆமாம். இல்லை, நீங்கள் இப்போ என்ன கேட்டால், இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்லேங்க, அது மாதிரி உங்களுக்கு அமையுமான்னு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கிற ஆளாக இருக்கிறீங்களா? அமையாது. இப்போ இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எந்திரிச்சு காட்டுறேன். சுமார் இதுவும் வச்சுட்டு போக முடியாது. ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இதையும் வச்சுட்டு போக முடியாது. இது ஒரு பக்கத்தில் இருக்கும். சரி. அப்போ நம்ம பசிக்குதுன்னு நீங்களும் அந்த டயத்தை சாப்பிட்டாகணும். ஆமாம். தூக்கிட்டு தெரிய முடியாது. ஆமாம். அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இதை அப்படி கோர்த்துருது. சரி. அதில் நம்ம தொட்டுக்கல்னு சொல்லுவாங்க, இருந்தால் அதில் அப்படியே உள்ள ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு சரி சாப்பிட்டுட்டே போய்கிட்டே வந்தது. அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தான். அப்படியே போயிட்டு அந்த மாதிரி நிறைய முறை நான் சாப்பிட்ருக்கேன். சரி. இப்போ கம்பு எங்கே வைப்பீங்க? அதுவும் கம்பு இப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்றேன், அப்படி நடந்துக்கிட்டே. அப்போ உட்காந்து சாப்பிட்ற கூட நேரம் இல்லை, எல்லா நேரம் அமையாது. இப்போ இது வந்து என்ன கம்பு? அரசு. இது வந்து ஆரஸ்பதினு சொல்லுவாங்க, யூக்கலிப்டஸ் மரத்து கம்பு. இவங்க வழக்கமாக மூங்கில் கம்பு பயன்படுத்துவாங்க. இப்போ மூங்கில்லாம் கிடைக்குதா இல்லையாண்ணே? இப்போ மூங்கில் குறைஞ்சிருச்சு. யாருமே இப்போ இந்த கம்பி மூலமாக வேலிகள் வந்துருச்சுல, கம்பி வேலிகள். ஆமாம். அதனால வந்து அதுக்கு முன்னாடி வந்து மூங்கில் தான் வேலியாக பயன்படுத்தினாங்க. மூங்கி முள்ள இருந்து படல் கட்டி அதைத்தான் வேலியாக பயன்படுத்தினாங்க. அது இப்போ காலப்போக்கில் வந்து கால்களில் முள்ளு குத்துது, கொஞ்சம் இடைஞ்ச வருஷம் பராமரிப்பு பணிகள் இருக்குது அப்படிங்கிறனால அதை விட்டுட்டு மூங்கில்களில் பராமரிப்பு இருக்கிறதுனால மூங்கில்கள் வந்து சாகுபடி கைவிட்டாச்சு, ஃபென்சிங் போட்டாச்சு இப்போ. ஆமாம். ஓகே. இப்போ உங்களுக்கு மேய்ச்சலுக்கு வந்து இந்த மாதிரி ஆரஸ்பதி காடுகள்னு சொன்னீங்க இல்லையா, இந்த காடுகளுக்குள்ள மேய்ச்சலுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா? மேய்க்கிறதுக்கு அனுமதிகள் ஓகே. ஏன்னா இந்த காமன் பூல் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய பொதுவான நிலமாக இருக்குது. இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஊரணி இருக்குது, ஒரு கண்மாய் இருக்குது, ஒரு குளம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேய்ச்சல் ஆடு மாடுகள் தண்ணீர் காட்டுவதற்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு பிரச்சனை இதுவரை நான் சந்திக்கல. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் செழிப்பாக இருக்கிற பகுதி, அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை. ஆனால் எங்கள் பக்கத்து பிரச்சனை இருக்குது. இருக்கலாம், நாங்கள் வந்து இருந்ததில்லை. என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, உள்ளூர்காரங்க வந்து ஆடு மாடு வச்சுருப்பாங்க. இவங்க வெளியிருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து அது எப்போவுமே அந்த உள்ளூருங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கன்னா மேய்ச்சல்காரங்களை வந்து ஆடு மாடு வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டுறது உண்டு. அப்புறம் ஒரு ஈஸி கோ வரும், 2 பேர் உட்காந்து பேசுவாங்க. சரி, சம்சாரிங்க ஏதாவது உட்காந்து பேசும்பொழுது, சரி வந்துட்டீங்க, இத்தனை நாள் இருந்துட்டு போங்க அப்படிம்பாங்க. ஊரில் 2 வயலுக்கு கிடை வச்சுட்டு போங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா சில குத்தகைக்கு சில அமௌண்ட்டு கொடுத்துட்டு போங்க. கிராமத்துக்கு வந்து அது தண்டம்னு சொல்லுவாங்க, தண்டம் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு போக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் உயர்நீதிமன்றம் நினைக்கிறேன், மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஆடு மாடுகளுக்கு நீர்நிலைகளை வந்து அக்சஸ் பண்ணுவதற்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஆனால் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேர்றது கிடையாது. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேராத பொழுது அங்கே அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரக்கான சூழல்கள் அமையுது. சார் முடிச்சலாமா? ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது கேள்விகள் தான்? அண்ணா, இப்போ அந்த மார்க்கெட், இந்த ஒரு நம்ம முன்னாடியே பேசுனது போல் ஒரு ஆட்டுக்குட்டி, அதாவது நீங்கள் விற்பனை செய்கிறீங்க இல்லையா, அது விற்பனை செய்யும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வருமானம் இருக்குதுல்ல? இப்போ ஒரு 10 ஆட்டுக்குட்டி விற்கிறோம்னு வச்சுங்களேன், அதோடைய மார்க்கெட் மதிப்பு, அதாவது 10 கிலோ 15 கிலோவிலையும் இருக்குது ஆட்டுக்குட்டி, 7 கிலோவிலையும் இருக்குது ஆட்டுக்குட்டி. வெயிட்டை பொறுத்து இருக்குது. 15 கிலோ இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு ஜோடி வந்து எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு 12,000 14,000 அந்த மாதிரி ஆட்டுக்குட்டி. ஓகே. ஆட்டுக்குட்டியாக விற்பனை செய்யும் பொழுது 12,000 ரூபா, 2 குட்டிகளுக்கு 12,000 ரூபா அப்படிங்கிற மெனுக்கு நீங்கள் விற்கிறீங்க. ஆமாம். அதாவது 8 கிலோ தாண்டணும் அந்த விலைக்கு விற்கிறது. 8 கிலோ தாண்டோம்னா 3 மாதத்துக்கு மேலே ஆகணும். ஓகே. குட்டி அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே ஆனால் தான் விற்க முடியும். இப்போ 3 மாத உழைப்பில் ஒரு 8 கிலோக்கு மேலே ஆகக்கூடிய குட்டிகளை, 2 குட்டிகளை வந்து 15,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்பனை செய்கிறீங்க. ஆமாம். 12. ஆமாம். ஆடாக விற்கிறதா இருந்தால் சில, அதாவது குட்டியே போடாத ஆடுகள் ஒரு ஆடு வந்து 12,000 10,000 அந்த மாதிரி போகும். மற்ற ஆடுகள்லாம் வந்து ஒரு 8,000 9,000
7,000 வரை மேக்ஸிமம் 7,000க்கு அதிகப்படுத்தேன். அதுக்கு கீழே உள்ளனா ரொம்ப தொத்தலா நீங்க சந்தைக்கு போக முடியாதுல்ல? போக முடியாது. வியாபாரி தான் உங்ககிட்ட வருவார். ஆமாம், வியாபாரி தான். இப்போ வியாபாரி வைக்கிறது தான் விலை. வியாபாரி வைக்கிறது, வியாபாரி நிர்ணயம் பண்ணுறது தான் விலை. நீங்கள் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. நாங்களும் ஒரு விலை சொல்லுவோம், இருந்தாலும் பார்கெயின் பண்ணுவாங்க, பேரம் பேசுவாங்க. பேரம் பேசுவாங்க. சரி, இப்போது நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு இருக்கும்ல? ஆமாம். கிடைக்கு வந்தாச்சுன்னா, கம்பு எடுத்தாச்சுன்னா இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏதாவது பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் அப்படி ஏதாவது இருக்கா? பொதுவாக அந்த ஆடு மேய்க்கிற கம்பு வந்து சாத்தி வைக்க மாட்டோம். கீழே போட மாட்டீங்க? இல்லை, நட்ட குத்தலா இந்த இருக்குல்ல, இப்படி வைக்க மாட்டோம். கீழே சமமாக தான் கீழே தான் போடுவோம். ஓ, கீழே போட்டுறது? கீழே போட்டுறது. சரி, நிமிர்த்தி வைப்பீங்க, அதாவது சாட்சி வைக்கிறது இல்லை? சாட்சி வைக்கிற கிடையாது, தரையோட அப்படி கீழே போட்டுருவோம். சரி. செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் இப்போ தொழில் ரீதியாக வந்து இப்போ நம்ம ஆடை வச்சிருக்கோம், நம்மளோட தேவைக்காக ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிட்றது கிடையாது. உங்களுடைய தேவைக்காகவே நீங்கள் ஆடை அறுத்து சாப்பிட மாட்டீங்க? சாப்பிட மாட்டோம். அதே போல் வந்து நம்ம ஒரு ஆட்டுக்கே பிடிச்சி மருத்துவம் பார்க்க சொன்னால் காலில் வந்து அதை ஒரு எதாவது மிதிச்சு நிற்க மாட்டோம். ஒரு இன்னொருத்தர் பிடிக்க சொல்லி தான் உட்காந்து அந்த மரத்தை பிடிச்சி தான் இது பண்ணுவீங்க? மிதிக்க மாட்டீங்க, காலால் மிதிக்க மாட்டோம். ஓகே ஓகே, அந்த முறைகள் உண்டு. நல்லது. சரி, வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால்? ஆபத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வந்து அந்த தொண்டை நெறிஞ்ச மாதிரி கத்தும், இல்லைன்னா ஒரு நமக்கு வந்து அது அந்த சவுண்டு வந்து அதுக்கு ஏதோ ஒரு ஆபத்தை உணர அளவுக்கு இருக்கும். யதார்த்தமாக கத்துறதுக்கு அது ஒரு துன்பத்தில் கத்துறதுக்கு ஒரு வித்தியாசம், மாறுபாடு இருக்குது நமக்கு. அது அந்த தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவத்தில் புரியும். நீங்கள் ஆடை எப்படி கூப்பிடுவீங்க? அதையும் அந்த சத்தம் மொழி அது எப்படி? அதாவது எப்படின்னா பா அப்படிமா வந்துடும். இப்போ அதான் யார் கூப்பிட்டாலும் வந்துருமான்னு கேட்குறாரு. இல்லை, யார் கூப்பிட்டாலும் வராது. இப்போ நானே வந்து இன்னொரு இடத்துல வந்து புற்கள் நிறையா இருக்குது, புல் இல்லாத இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொல்லி சவுண்டு கூப்பிட்டேன்னு சொன்னால் நிமிர்ந்து பார்த்துட்டு ஓடியாரோம். இப்போ வழக்கமாக இன்னொரு கேள்வி, இந்த கேள்வியோடு வந்தது, செம்மறி ஆடு மாதிரி இருக்காதான்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்டு மந்த மாதிரி இருக்காதான்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ செம்மறி ஆட்டுக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா? அப்படி கிடையாது. ஒரு ஆடு எங்கே போகுதோ அதை ஃபாலோ பண்ணி தான் போகும். இல்லை, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் தான் ஆட்டு மந்தைகள் சமாளிக்க முடியும். அதான் இந்த வெள்ளாடு வந்து அப்படி இருக்காதுல்ல? வெள்ளாடு வந்து ஒத்தாப்புல அப்படி இருக்காது. 10 ஆடு சொன்னால் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போய் எங்கெல்லாம் தலைகள் அதிகமாக இருக்கோ அங்கே போய் மேயும். வெள்ளாடு வந்து மனுஷன் மாதிரி இப்படி ஏறி நிற்கும், ஏறி நின்று மேயும். செம்மறி வந்து அப்படி மேலே போகாது, குனிஞ்சபடியாக தான் போகும். செம்மறி வந்து மேய்ச்சல், அது வந்து எப்படின்னா வெள்ளாடு செம்மறிக்கு என்ன மேய்ச்சல் வித்தியாசம் இருக்குது? எவ்வளவு அதிகமான மழை பெஞ்சாலும் வெள்ளாடு வந்து வயிறு நிறைய மேய்ஞ்சி வந்துடும். ஏன்னா ஒரு உயரமான இடத்துக்கெல்லாம் மின்கால் தாடி போட்டு மேய்ஞ்சிரும். செம்மறியாடு வந்து அதிகமான மழை பெய்யல செம்மறியாடு வந்து புல்கள் மேய முடியாது. ஏன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், மண் அந்த தண்ணி மழை துவல் கீழே விழுந்தோடனே மண்ணு தெரிச்சு புல் பூரா மண்ணாக இருக்கும். அந்த மழை காலங்களில் முழுமையாக பில்லை நம்பி செம்மறியாடு இல்லை. அதாவது மழைக்காலங்களில் பச்சை புல்களை திங்கும் பொழுது செம்மறிக்கு வந்து நோய்கள் அதிகமாக, அப்படிதானே? இல்லை, நோய்கள் அப்படிங்கிறத விட இதில் மண் ஏறிடும். இதில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கையில் அதனால புல் மேய முடியாது. அந்த ஆற்றுப்படுகை, ஏரி அந்த மாதிரி புதர்கள் அதுகள்லாம் மேய்ஞ்சு மலைகள், மலை பிரதேசங்கள் இருந்தால் மலைகள் அப்படித்தான் மேயும். இதில் இன்னொரு கூடுதலான தகவல் நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை ரெமெடி பண்ணக்கூடிய, ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அல்லது தவிர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த செம்மறி ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் பொழுது அது தவிர்க்கக்கூடிய ஒரு போக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஈவன் யூஎஸில் கூட மேபி கலிஃபோர்னியா நினைக்கிறேன், எனக்கு அந்த மாகாணத்துடைய பெயர் மறந்துட்டேன். ஆனால் அதை வந்து ஒரு பயிற்சியாக அதை செய்து பார்த்துருக்காங்க, ஒரு சோதனை முயற்சியாக. ஹூ பிரிண்ட்ஸ் ஆன் த லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அயில் கோவர்சன் வந்து ஒரு புத்தகம் அண்மையில் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் கூட இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம்னா பை மீன்ஸ் ஆஃப் கிரேசிங், ரேஷனல் கிரேசிங் மூலமாக ஒரு முறையான மேய்ச்சல் காடுகளுக்கு அனுமதிக்கின்ற பொழுது. ஏன்னா அந்த வெயில் காலங்களில் வந்து இந்த நான் முன்னாடியே சொன்னது போல் செம்மறி ஆடு வந்து பச்சையை ரொம்ப அதிகமாக விரும்பி மேய்வதை விட வறண்ட புல்களை வந்து அதிகமாக கரெக்ட் தானே? வறண்ட புல் அதிகமாக விரும்பி சாப்பிட, வறண்ட புல்களில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. வறண்ட புல்லில் அதிகமான சத்து இருக்குது. வறண்ட புல்லை அதிகமாக விரும்பி சாப்பிடுவது போல் அந்த கனெக்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா? ஒரு 2 மரம் வந்து உரசி தீ பிடிக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த தீ வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கனெக்டிவிட்டிக்கு இந்த கிராஸஸ் தான் இருக்குது. அப்போது இதை வந்து இந்த ஆடுகள் மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி வந்து வி கேன் ப்ரிவெண்ட். அப்போ அந்த அடிப்படையில் இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போது
மலைகளுக்குள்ள மேய்ச்சலுக்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை, ஆடு மாடுகளுக்கு அனுமதி கிடையாது. அதையும் நம்ம வந்து 2006 வன உரிமை சட்டத்தின்படி இவங்க வந்து கிரேசிங்கும் ஒரு 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 ட்ரைப்ஸுடைய ஒரு சபார்டினேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அது ஒரு விஷயமா இருக்குது. வேறு ஏதாவது கேள்விகள்? அப்புறம் இல்லை, இன்னொரு விஷயம், நீங்கள் நெருப்பு வைக்கிற பற்றி சொல்லியிருந்தீங்க. நெருப்பு வைக்கிறதுனால எங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டு மட்டும் இல்லை, அந்த விவசாயத்துக்கு நன்மை தரக்கூடிய பூச்சிகள் கூடுகள் கட்டி முட்டையிட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் அழிஞ்சு போயிடுது. எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பூச்சியாக இருக்கோ எல்லாமே விவசாயத்துக்கு எதிரி, எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் விவசாயத்துக்கு நண்பன். நம்ம நண்பனை அழிச்சிடுறோம். அப்புறம் நம்ம பூச்சி பண்ணாமல் களைக்கொல்லி மருந்து பயன்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? புரியுது புரியுது. ஓகே. சிலந்திகள்லாம் வந்து நல்லா அந்த பெரிய கூடு கட்டி முட்டையிட்டு இல்லை, நான் இது பார்த்துருக்கேன், இந்த ஆக்காட்டி குருவி இருக்குல்ல, ஆமாம், அதோட ஆக்காட்டி குருவி வந்து முட்டை வைக்கிறது வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ்லாம் வச்சுட்டு போகும். ஆமாம். அதாவது இன்னைக்கு நாயை விட வந்து எங்களுக்கு பெரிய பாதுகாவலன்னா ஆக்காட்டிதான். ஒரு நரியோ ஒரு நாயோ ஒரு வேற்று மனிதனை வந்தால் சவுண்டு கொடுக்கும். அப்போ நாங்கள் ஆக்காட்டி கத்துன்னு எந்திரிச்சு நிறையா முறை லைட் அடித்து பார்த்துருக்கோம். ஒரு காட்டு பூனையோ ஒரு நாயோ அல்லது ஒரு விவசாயியோ வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போவாங்க, கத்துதுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இப்போ தஞ்சை பகுதியில் நரி இருக்கானே? இருக்கு, நரி இருக்கு, நரி இருக்கு, நரி இருக்கு. உங்களுக்கு அது ஒரு ஆபத்தாக இருக்கா நரிகள்? இல்லை, நரி மூலமாக ஆபத்து இப்போ இல்லை. ஏன்னா விவசாயங்கள் கூடிருச்சு, அதுக்கான உணவை அதுவே அந்த விளைநிலத்திலிருந்து தேடிக்கிறது. ஓகே. அதனால அந்த பாதிப்புகள். அதோடைய நரியுடைய முதன்மை உணவு என்னவா இருக்க போகுது? நண்டு. 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 ஓ, ஓகே. இங்கே தான் மருந்து அடித்து நண்டை காலி பண்ணிடுறோம், 2 அடிக்கு கீழே இருக்கு நண்டை கூட. அப்புறம் அது என்னத்தை சாப்பிடும்? இல்லை, இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதியில் நரி அதிகமாக கத்தும். இது வரைக்கும் நான் இருந்த ஊரில் அந்த நரி வந்து ஆட்டை பிடிச்சத பார்த்ததுமே இல்லை. ஓகே ஓகே. ஒரு 95க்கு முன்னாடி பிடிச்சிருக்கு. நல்லது. விவசாயம் அப்போ வந்து கம்மியாக இருந்த இடத்துல பிடிச்சிருக்குது. சரி. இதே போல் இவங்க குருப கவுண்டர்னு ஒரு இனக்குழு இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளும் வந்து டிரான்ஸ்ஹியூமன்ஸ் மேய்ச்சல் இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான் அவங்களுடைய பூர்வீகமாக இருக்கும். அப்பநாயக்கம்பாளையம் அந்த பகுதிகளில் இருந்து பாலக்காடு பைபாஸ் வழியாக போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடு, ஒரு 5-6 குடும்பங்கள் இருப்பாங்க. அந்த 1000 மாடுகளையும் அந்த NH-47 நினைக்கிறேன் அந்த பைபாஸ் மூலமாகவே போவாங்க. போய் பாலக்காடு அண்ணல் குழிமன்னம் நினைக்கிறேன், பேர் மறந்துட்டேன், அது வரைக்கும் போவாங்க அவங்க. அங்கே வரைக்கும் விவசாய நிலங்கள் இருக்குது, விளைநிலங்கள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மேற்கு தொடர்ச்சி பருவமழையில் சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்கும் பொழுது திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வாளையாறு வழியாக வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போயிடுவாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு இப்போ இந்த பைபாஸ் வந்துட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்கும் பொழுது கரெக்டாக ஜூன் மாதம் தொடங்கும் பொழுது இங்கே வாளையாறு வழியாக இங்கே போயிடுவாங்க, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே அக்டோபரில் விவசாயம் ஆரம்பிக்கும். அப்போ அக்டோபரில் விவசாயம் ஆரம்பிக்கும் பொழுது அக்டோபரில் அங்கேருந்து திரும்பவும் அங்கே இருக்கக்கூடிய மேட்டு பாங்கான இடமான இந்த பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு அந்த பகுதிகளில் மேய்ச்சல் போட்டுட்டு கரெக்டாக பொங்கல் டைமில் வந்து இங்கே வந்துடுவாங்க, அவங்களோட சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க, அப்பநாயக்கம்பாளையத்துக்கு. அப்போ திரும்பவும் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் இங்கே போயிடுவாங்க. அங்கே ஒரு பொங்கல் வைப்பாங்க. நம்ம நாங்கள் கிடை பொங்கல்னு ஒரு பொங்கல் வச்சுட்ருக்கோம், இவங்க வைப்பாங்க. நல்ல கிரேசிங் நல்லா இருக்கணும், கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நேச்சருக்கு ஒரு ஹார்வெஸ்டிங். பொங்கல்னால என்ன, ஒரு ஹார்வெஸ்டிங் இது தானே, தேங்க்ஸ் கிவிங் தானே. அதுபோல் அவங்க வந்து அக்ஷி மாரியம்மன் ஒரு மாரியம்மன் சொல்கிறாங்க, அவங்களும் பொங்கல் வைக்கிறாங்க. அவங்க பாலக்காட்டில் பொங்கல் வைப்பாங்க. பாலக்காட்டில் பொங்கல் வச்சு அந்த அக்ஷி மாரியம்மன் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொங்கல் வச்சுட்டு அவங்க குடும்பத்தாரெலாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்துடுவாங்க, கிடா வெட்டுவாங்க. இவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதையும் அவங்க செய்வாங்க. அப்போது தமிழகத்தில் இவங்க வந்து ராமநாதபுரத்துலேருந்து தஞ்சைக்கு போகிறாங்க. அதே போல் தஞ்சையிலிருந்து திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம், சேலம், அப்படி ஒரு ஸ்டெச்சில் போகிறாங்க. இந்த பக்கம் இந்த குறும்பாட்டு கவுண்டர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாலக்காடு, வாளையார், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், திரும்பவும் இந்த ஸ்டெச்சு. இப்போ 365 டேஸ் இதில் அவங்க மைக்ரேஷனில் இருந்துகிட்டு இருப்பாங்க டிரான்ஸ்ஹியூமன்ஸில். இது வந்து ஆடு சம்மந்தமானது. மாடு சம்மந்தமாக இன்னும் பல்வேறு விதமான கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த தொழில் சார்ந்து இந்த தொழில் தொடரணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் கால்நடை வளர்ப்போருக்கு ஒரு நலவாரியம் இருக்கணும். அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடைகள் பராமரிப்புத்துறை, அதாவது கால்நடை மருத்துவங்கள் வந்து நோய் பராமரிப்புக்கு எங்களுக்கு உதவணும். அப்போ தான் இந்த தொழில் தொன்று விட்டு நாங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். எந்த ஒரு உதவியும் இப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து மழை, வெள்ளம், புயல்களில் சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நோய் பிரச்சனை இழப்பீடு கொடுத்தா இந்த தொழில் வந்து வரக்கூடிய சந்ததி எங்களுக்கு பரம்பரையாக அவங்களாம் அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு உற்சாகம் ஏற்படும். இதில் நஷ்டம் ஏற்படையில் இந்த தொழில் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு எல்லோரும் விட்டுட்டு போயிட்டா மண் வளம் கெட்டு போயிடும், இயற்கை உரம் கிடைக்காம போயிடும். ஏன்னா ஒரு ஆடு வந்து ஒரு விளைநிலத்தில் படுத்து எந்திரிச்சாலே அந்த நிலத்துடைய தன்மை மாறும். அந்த ஆட்டு உடம்பு சூட்டில் வந்து அந்த மண்ணுடைய தன்மை மாறும்.
சில ஈரப்பசைகள், அதாவது அந்த மண் முறிகும்னு சொல்லுவாங்க. அப்போ செங்கல் வந்து பச்சை செங்கலுக்கும் சுடு செங்கலுக்கும் மாற்றம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஆடு படுத்து இருந்துருச்சு அதோட மண் மாற்றம் ஏற்படும், மண்ணுக்கு ஒரு ஊட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி இருக்குது, ஆட்டுக்கடை அந்த ஆண்டு மாட்டுக்கடை மறு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. வயலில் நீங்கள் சாகுபடி செய்கிறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கடை வச்சிங்கன்னா அதோடைய பலன் அந்த ஆண்டே உங்களுக்கு கிடைக்கும், மாட்டு கிடைக்கும் பொழுது அது மறு ஆண்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழி இருக்குது. இப்போ இந்த ஆண்டு வந்து நான் ஒரு 25 ஆடு குறை பிரசவம் போட்டு 1 லட்ச ரூபாயில் லாஸ்ன்னு சொல்கிறேன்ல, இந்த மாதிரி தொன்று வந்துக்கிட்டே இருந்தால் இந்த தொழில் நஷ்டம் ஏற்படுது, வேண்டான்னு விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். விட்டுட்டு போயிட்டால் அந்த மாதிரி இறைச்சி உற்பத்தி, இயற்கை எரு உற்பத்தி எல்லாமே காலப்போக்கில் காணாமல் போயிடும். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்ன? அதாவது பரம்பரையாக அப்பா அம்மா செஞ்சதுனால வந்து இந்த தொழிலை விட்டுட்டு மற்ற தொழிலில் போகிற வழி இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, இந்த தொழிலில் நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறனால வந்து இதில் ஒரு சந்தோஷம். இன்றைக்கி ஒரு அவசர தேவை, ஒரு செலவுன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டி ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு 2 ஆட்டுக்குட்டியை விற்றுட்டு நம்ம குடும்ப செலவை பார்த்துக்கலாம், யார்ட்டையும் போய் கையே வந்த வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சந்தோஷம். இந்த ஆட்டுக்கும் ஆடுகளுக்கும் உங்களுக்கும் இருக்க தொடர்பு என்ன? ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப நாள் இந்த ஆட்டு மந்தை கூட தான் உங்களோட நேரம் செலவழிக்கிறீங்க. ஆமாம். ஸோ அந்த தொடர்பு பற்றி ஏதாவது சொல்கிறது? நான் கொஞ்சம் புரியுற மாதிரி இல்லை கேளுங்க. அண்ணே, ஆடுகள் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறீங்க. ஆமாம். ஆடுகளோட தான் உங்களோட காலமே போயிட்டு இருக்கு. ஆமாம். அதோட நீங்கள் பேசுவீங்களா, அதோட உறவாக இருப்பீங்களா, பாசமாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்ன தொடர்புன்ட்டு செல்லம்மா இந்த மாதிரி அதாவது ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம், ஒரு சில ஆடுகள் பேர் வச்சு கூப்பிடுவோம், வர பாசமாக பக்கத்தில் வந்து நிற்கும். இப்போ பெரிய பெரிய கிடாய்கள்லாம் அப்படி பானு கூப்பிடுவோம், வந்து நிற்கும். ஒரு நண்பன் மாதிரி பார்ப்போம். அதாவது நம்ம வீட்டு சக தோழர்கள், அப்போ நம்ம தனியாக ஆடு மேய்ச்சிட்டு போயில பழகிறதுக்கு நண்பர்கள் இல்லாமல் இருக்கல, ஒரு வெறுப்பாக இருக்கும்ல, யாரோடையும் பேச முடியல அப்படிங்கிற எல்லாம் நம்ம கூப்பிட்டோம்னா பக்கத்தில் வந்து நிற்கும். அது சில சேட்டைகள்லாம் பண்ணும் நம்மள்ட்ட பக்கத்தில் நின்றுக்கிட்டு, அது ஒரு இதாக இருக்கும். சண்டித்தனம் பண்ணுமா? சண்டித்தனம் பண்ணுமா? அது இப்போ செய்யும். வந்துட்டு சமயத்தில் போகாது, தள்ளி விட்டு நம்ம ஆடெல்லாம் போயிடுச்சு போகணும்னு சொன்னோம்னா திரும்ப நம்மள்ட்ட வந்து மல்லு கட்டும். அந்த மாதிரி உண்டு. இல்லை, எல்லா நேரத்துலையும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த நெல் அறுவடை செஞ்சதுக்கு பிறகு ஆட்டுக்குட்டி விற்கிறீங்களே, அதான் அதாவது சாப்பிட்ட இறைகள் இல்லை இல்லை விற்கும் போதா? வியாபாரம் பண்ணும். உண்டு 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 உண்டு. இவ்வளோ செல்லமாக வளர்த்துட்டோம், இந்த அனைத்து இப்போ ஒரு 10 குட்டி விற்கிறோம், 10 குட்டியும் எடுத்து கொண்டு அறுத்துருவாங்களே, நம்ம இவ்வளோ செல்லமாக வளர்த்தோம், அறுத்து சாப்பிட்றாங்களே, அப்போ நம்ம இந்த தொழிலில் வந்து ஒரு ஒரு உயிரை கொள்கிற மாதிரி தான் நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும். இவ்வளோ நாளாக நம்ம செல்லமாக வளர்த்துட்டோம், இதை கொண்டு போய் அறுத்து தான் சாப்பிட போகிறாங்க. இதுவும் இந்த தொழிலையும் நம்ம இவ்வளோ ஒரு பாவங்கள் புரிகிற மாதிரி இருக்க மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லும். இவ்வளோ செல்லமாக வளர்த்துட்டான், கடைசியில் அது வாழ்க்கை முடிய போகுதே அப்படின்னு நினைக்கல, மனசுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் இயற்கையோட சூழ்நிலைப்படுத்த ஒன்றி போக வேண்டிய இருக்குன்னு மனசு தேர்த்திக்க வேண்டியா இருக்குது. இங்கே பேசுறது ஆடுக்கு புரியுமா? புரியும் 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 புரியும். அப்புறம் ஆடு குளிப்பாட்டுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அது இயற்கைக்கு புறம்பானது குளிப்பாட்டுறது வந்து. ஆமாம், மாடு வீட்டில் உள்ள மாடுகள் வந்து குளிப்பாட்டலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, அது பழக்கத்துக்கு வந்துடும். இது அப்படி கிடையாது. வெயில் அடிக்கையில் குளிப்பாட்டணும்னா உடல் உஷ்ணம் ஏற்படும், அதெல்லாம் வந்து இயற்கைப்படியே விட்டுரும். அது வந்து காட்டில் உள்ள விலங்குகள் எப்படி நம்ம குளிக்க வைக்கல இல்லை, அதே மாதிரி இது அந்த ஃபார்மாலிட்டிலே அந்த ஆடுகளும் கொண்டு வந்துடுவோம். மழை பெஞ்சால் மட்டும் நனையும். அவசியம் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு ஆடு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப அழுக்காக இருந்து உடம்பு வெப்பநிலை அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஆட்டை வேணால் குளிப்பாட்டும், ஒரு ஆட்டை மட்டும். அது தொடர்ச்சியாக குளிப்பாட்டுறது இல்லை. இந்த கொம்பி தேனி சொன்னீங்கல்ல, அது எந்த செடியில வளரும்? அது 95க்கு அப்புறம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ புதுசா திருப்பி வர என்ன செடி வளர்க்கணும்? அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை 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 இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அதாவது விவசாய முறைகளில் மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் அதை வரும். எல்லா செடியிலும் சாதாரணமாக ஒரு இப்போ நாங்கள் வெனப்புடுன்னு சொன்னோம், அதுவே பிடுங்கி ஒரு மூலையில் குமிச்சு தான் அதுக்குள்ள கூட இருக்கும். வீட்டுக்கு விறகு, சாதாரண ஒரு பருத்தி தோட்டம், பருத்தி தோட்டத்திலே இருக்கும். அதுக்கும் தனிப்பட்ட ஒரு இடங்கள் தேவையில்லை. எந்த இடம் அது கொஞ்சம் பாதுகாப்பு, அதிகமான காற்று உள்புகாத வகையில் இருக்கோ அந்த இடத்துல அது வளரக்கூடிய சாத்தியம் அதுக்கு உண்டு.
நான் ஒரே ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இவர் அண்ணன் சொன்னதால அந்த பிளாஸ்டிக்ஸ் வச்சு சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ் வச்சு அந்த குடியில் ஒன்று செஞ்சு குட்டிகளை அடைச்சி வச்சுருந்தாங்க. அது வந்து இந்த ஏர் உள்ளே போகாததுனால அந்த குட்டிகள்லாம் வந்து சஃபகேட் ஆகி கன்ஜஸ்டேஷன் ஆகி அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 குட்டிகள் அதுக்குள்ளே இறந்து போச்சு. அதுவும் மானாமதுரை பகுதியில் செய்தியானது, தினகரனில் செய்தியாச்சு. வந்து செய்தி பார்த்தாங்க, திரும்பவும் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் பண்ணாங்க, கடந்து போயிட்டாங்க. இப்போ 2 விதமான சிக்கல் இருக்குது இதில். ஒன்று, இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து அவங்க ஃபுல்லாக இது பண்ணும்பொழுது காற்று உள்ளே போகாதனால குட்டிகள் இறந்து போகிறது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பனை ஓலையில் போடுகின்ற பொழுது அதிக வெப்பம், அது தீ, இதனால் தீ பிடிக்கிறதுனால குட்டிகள் இறந்து போகின்ற ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த ஐஓடி கொண்டு வந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பெரிய இதெல்லாம் கிடையாது, கம்பசூத்திரமில் ஒரு குறிப்பிட்ட டயாமீட்டருக்குள்ளே ஸ்மோக் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இவங்களை அலாம் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதோ ஒரு வகையில், ஏன்னா இன்றைக்கு வந்து இப்படியான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து கூடுமான வரைக்கும் டிஜிட்டலைஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வி கான்ட் ஈட் பிக்சல்ஸ், அதான் இங்கே விஷயம். அட் எண்ட் ஆஃப் த டே வி கான்ட் ஈட் பிக்சல்ஸ். யார் கேட்டாலும் இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன் அதுன்னு சொன்னால் கூட கடைசியாக நமக்கு சாப்பாடு முக்கியம். அப்போ அந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரியான தொழில்களுக்குள்ளே நவீனப்படுத்துகின்ற முயற்சிகள் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படியான ஒரு வாய்ப்பை நல்கிய புறம்போக்கியல் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தமிழ்நாடு கால்நடை நல நடுவம் சார்பாகவும் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு தகவல், அதாவது வந்து இப்போ இது வந்து ஒரு உதாரணத்துக்காகத்தான் இந்த வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்கு. இது இப்போ எங்கள் தென் மாவட்ட வறட்சி பகுதியில் வந்து இதில் வந்து சாக்கு சுற்றி தச்சிருவாங்க, மேலே தண்ணியை ஊற்றிக்கிடுவாங்க, அதாவது சூடு ஏறக்கூடாதுங்கிறக்காக. இப்போ நாங்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறனால இது வந்து சாக்கு தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணி சூடு ஏறிச்சுன்னா கீழே ஊற்றிட்டு அடுத்த தண்ணி மாற்றிக்கிறோம். ஏன்னா ஆழ்துளை கிணறு நிறையா இருக்குது, எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடைக்கும். ஏன்னா இது வந்து இதில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் உணர்த்துற மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு உதாரணத்துக்காக தான். முடிஞ்சால் நம்ம வந்து சில்வரில் வந்து அங்கே வச்சுக்கிறணும். இதில் சூடு ஏறா நாங்கள் குடிக்க மாட்டோம். நன்றி. தேங்க்யூ.